சபா நல்லா கேட்டுக்கு சபா. அவன் நாங்க ரஞ்சித்தை போட்டு அடிக்கிறோம், புரியுதா? அதுதான் நான் கேக்குறேன். ரஞ்சித்தை போட்டு அடிக்கும் போது திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா ரஞ்சித்தோட கொள்கை திருமாவளவோட கொள்கையோட ஒத்து போகுது. அவன் அங்க போன சட்டமன்ற தேர்தல் ஆதரவு சொல்லி ட்வீட் போடல. அதுதான் இல்ல கபிலன், ரஞ்சித் யாரு ஓட்டு போட சொன்னார்? திருமாவளவனுக்கு ஓட்டு போட சொன்னார். திருமாவளவனுக்கு ஓட்டு போட சொல்லி ட்வீட் போட்டிருக்கான்ப்பா. என்னப்பா விளையாடு? 2019 அவன் ட்வீட் எடுத்துட்டு வந்தாதான் நம்புவியா? நீங்க அவர் அதுக்கப்புறம் அவரோட அரசியல் மாற்றம்லாம் என்னன்னு சபா நல்லா கேட்டுக்க சபா. ரஞ்சித், நான் உண்மையா சொல்றேன், எனக்கு உன்னை விட நல்லா தெரியும் ரஞ்சித். உன்னை விட நல்லா தெரியும் திருமாவளவன். நல்லா தெரியுதோ இல்லையோ, சரியா? நான் ஓப்பனா சொல்றேன். இல்ல நான் ஓப்பனா சொல்றேன். ஆன்லைன்ல மட்டும் இல்ல, எனக்கு ஆஃப்லைன்லயே தெரியும். எனக்கு ஆஃப்லைன்ல நான் என்ன சொல்றேன், அவன் பேர் என்ன, ரவிக்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு என்ன 1 years முதல் கொண்டு நான் போன்லயே பேசியிருக்கிறேன். என்ன எனக்கு இவங்கெல்லாம் ஆஃப்லைன்ல உட்காந்து போன்ல திருமாவளவனை பத்தி இவங்களே நம்ம கிட்ட கழுவி ஊத்துவாங்க போன்ல. அதெல்லாம் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி எடுத்து நான் இறக்கி விட்டுருந்தேன்னா கட்சியில பெரிய அளவுல வெடிச்சிருக்கோம். சரியா? எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. கபிலன், நீங்க என்னமோ பண்ணுங்க கபிலன், அதெல்லாம் எனக்கு நான் ரஞ்சித்தை அடிப்பேனா? ரஞ்சித்தை எந்தெந்த வகையில அடிக்க முடியுமா எல்லா வகையிலும் அடிப்பேன். என்ன இது இப்போ அந்த அந்த ரஞ்சித் பேசுற ரஜினியை பத்தி நக்கல் மயிறு சிரிச்சா அப்படித்தான் அடிப்பேன். கண்டிப்பா நீங்க அத அவர் ரஞ்சித்ன்ற பர்சனாலிட்டியை நீங்க தாக்குதல் பண்றது ஓகே. ஆனா அந்த ஐடியாலஜி, அந்த சித்தாங்கத்தை நீங்க அசிங்கப்படுத்த. யார் அந்த சாதிக்குடி? யார் அந்த காமராஜர் டிபி வச்சிருக்கிற சாதிக்குடி? அவனுக்கு அந்த ஆளுக்கு எங்க வேலை? அதே ஆளு என் ஸ்பேஸ்ல போன மாசம் என் ஸ்பேஸ்ல உள்ள வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவு அபியூஸ் பண்றானுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அவ்வளவு உட்காந்து கக்குனாரு. யாரு? சாதிக்குடின்றவரு, காமராஜர் அறிஞர் அண்ணா டிபி வச்சிருக்கிறவரு. அங்க போய் உட்காந்துட்டு என்ன வேலை? ஒரு திமுக ஐடிக்கு என்ன வேலை அங்க? திமுக இல்லங்க, இப்ப பேந்தர் திமுக தாங்க. பேந்தர் அப்ப இல்ல அப்ப அவன் பேந்தர்னா அப்ப உட்காந்து கூட இருக்கிற அந்த சாதி குடின்னு ஒரு ஐடி இருக்கு. அது அப்ப திமுக அப்ப நான் திமுக போட்டு அடிக்கவா? அதே ஸ்பேஸ்ல விஜய் ஃபேன்ஸ் ஃபுல்லா திமுக போட்டு அடிக்கவா சபா? இல்ல ஏன் திமுக அடிக்கணும்? நான் கேட்டேன் நானு. அப்புறம் என்னத்துக்கு அவன் திமுக நீ சொல்ற? அவனுக்கு திருமாவளவன் தொட்டா அவனுக்கு கோவம் வருது. என்னத்துக்கு கோவம் வருது? இல்ல எனக்கும் தான் கோவம் வரும். ஓகேவா? ஏன் கோவம் வரணும்? யாருக்கு கோவம் வரணும்? அப்ப ரஜினி தொட்டா எனக்கு கோவம் வராதா? இல்ல சம்பந்தமே இல்லாம திருமாவளவன் கொண்டு வந்தா கோவம் வரதாங்க செய்யும். ஆமா நான் அப்படிதான் கொண்டு வரேன். சம்பந்தமே இல்லாம ரஜினி பத்தி என்னத்துக்கு மயிருக்கு அவனுக்கு பேசணும்? என்னத்துக்கு ஸ்பேஸ் டாபிக் போட்டு பேசணும்? என்ன மயிருக்கு அவன் ரஜினி உட்காந்து பேசணும்? அவன் ஸ்பேஸ் டாபிக் போட்டு ஆமா பேசணும். அவன் பேசணும். நான் ரஞ்சித் தான் போட்டு அடிச்சேன். என்ன பேசினாரு? நான் ரஞ்சித்தை போட்டு அடிச்சேன். அவன் என்னத்துக்கு ரஜினி தொட்டான்? அவன் திமுக காரன் தானே. என்னத்துக்கு திமுக காரன் ஸ்பேஸ் போட்டான்? ரஜினி பத்தி அவனுக்கு என்ன வேலைங்க? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இங்க திருமாவளவன் திமுக காரனா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனா? திருமாவளவன் எந்த கட்சிக்காரன் அதை முதல்ல சொல்லு எனக்கு. திருமாவளவன் விசிகா என்ன? அப்ப கமல்ஹாசன் அடிச்சா நீ வந்து வக்கலத்தவங்கயா? கமல், நீங்க இப்போ ஒரே நிமிஷம், உங்களுக்கு கூட்டணி இருக்கிற கட்சியில யார கைய வச்சா உங்களுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வரும், அப்படித்தானே? அப்ப கமல்ஹாசனுக்கு முட்டு கொடுத்து பேச வேண்டியதானே? ஐயோ, நீங்க திருப்பியும் உள்ள குறுக்கால வராதன்றேன். திமுக காரன் உள்ள குறுக்கால வராதன்றேன். நான் திருமாவளவனை போட்டு பொழப்பேன், இல்ல ரஞ்சித்தை போட்டு பொழப்பேன். திமுக காரன் உள்ள வராதன்றேன். வான்கால வண்டியில ஏறினீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. என்ன பேச விடுவீங்களா? முடியுங்களா ஒரு நிமிஷம்? நேத்து ரஞ்சித் பேசினதுக்கு நீங்க என்ன எதிர்த்து பேசிருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ரஜினி சார் பேசி என்ன பேசணும்ன்றது எனக்கு சொல்லாத சபா. என்ன பேசணும்ன்றலாம் எனக்கு சொல்லக்கூடாது. ஏன்னு கேளு. அவனோட இங்க ரஜினின்னு வரும்போது ரஜினியை மட்டுமா நீங்க வந்து சினிமாவை பாக்ஸ் ஆபீஸ்ல நீங்க தொடுறீங்க இல்லையே? தலைவர் என்ன சாமி கும்பிடுறாரு, தலைவர் வந்து யாரெல்லாம் பாக்குறாரு, யாரெல்லாம் பேசுறாரு, என்னென்ன கோயிலுக்கு போறீங்க வரீங்க, இதெல்லாம் தானே தொடுறீங்க. அப்ப ரஞ்சித் என்ன கோயில் கும்பிடுறான், யார கும்பிடுறான், யாருக்கு பெருமையா பேசுறான், அதை தானே தொடுவேன். எனக்கு அதுல விமர்சனம் இருக்குங்க. நான் எனக்கு தான் விமர்சனம் இருக்கு சபா. திமுக மேல எனக்கு தான் ஆயிரம் விமர்சனம் இருக்கு. ஆனா நீ வாண்டடா முதல்ல தொடுறியா இல்ல நான் வாண்டடா முதல்ல தொடுறான்றதான் விஷயம். புரியுதா இல்லையா? ஐயோ, நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. திருப்பி சொல்றேன். நீங்க தொட வேண்டியது ரஞ்சித்தை. திமுகவுக்கு நான் ரஞ்சித்தை தொடுறேன்னா அவனுடைய நீளமோ அந்த நீளத்துக்கு ஆதரவா இருக்கிறவனையும் சேர்த்துதான் அடிப்பேன். நான் திருமாவளவன் அடிச்சா திமுக காரனுக்கு உள்ளன வேலைன்னு கேக்குறேன்னா
ஆமா திருமாவளவன் எப்படிங்க அடிப்பீங்க? எனக்கு அது புரியல. இதே அதுதான் திருமாவளவன் கான்செப்டே புரியலங்க எனக்கு. இதே விடுதலை சிறுத்தை கட்சி வேற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா இந்த முட்டு கொடுப்பீங்களா நீங்க? ஐயோ நீங்க நான் என்னமோ. சொல்லவா? நான் பழைய தேர்தல் எலெக்ஷன் பழைய தேர்தல் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்த அறிக்கைகள் இருந்து நீங்க திரும்ப விடுதலை சிறுத்தைக்கு எதிராக பேசின வீடியோல அரசியல்ன்றது இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. இறக்குவேன். பழைய வீடியோ, புது வீடியோ. நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குவேன். சரிங்களா? அதுல நீங்க இன்னுமே உங்க கட்சி அது கூட்டணியில உங்களுக்கு இருக்கிறதுனால இப்ப நீங்க வந்து முட்டு கொடுக்குற சபா அது நீங்க அது நீ அரசியல் வச்சுக்க. நான் இங்க அரசியல் பேசல. இங்க இது தனிப்பட்ட முறையில என் அரசியலே இல்ல தலைவன் தொட்டா கபிலன். அடிப்பேன்றேன். நீங்க அடிக்க வேண்டியது ரஞ்சித். அவர் பேசினார்னா அவர் ரஞ்சித்தையும் அடிப்பேன். சிரிச்சாருன்னா ரஞ்சித் அடிப்பேன், எல்லாம் அடிப்பேன். நான் என்னை விட எவனும் அடிக்க முடியாதுன்றேன். நான் தான் அடிக்கிறது சரியான தகுதியான சரி ஆளுன்றேன். அது நீங்க புரியுதா சபா? ரஞ்சித் வேற அடிக்காம இப்போ யாராவது அடிச்சா சம்பந்தமே இல்லாம சாதி இல்ல வெறின்னு நீங்க திருப்பி விட்டுருவானுங்க. திமுக அலைன்ஸை சபா விமர்சனம் நல்லா பண்றீங்க. கேட்டுக்க, நல்லா இல்ல கேட்டுக்க சபா. ரெண்டு திமுக சீட்டு காரன் நீங்க உள்ள இல்ல திமுக ஒரு காரன் இதுக்குள்ள வராதன்றேன். இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க அந்த திருமாவளவன் ஸ்பேஸ்ல தொட்டாலுமே திமுக காரன் உள்ள வந்தா திமுக காரனையும் சேர்த்து போட்டு அடிப்பேன்றேன். நீங்க என்னமோ உள்ள பண்ணுங்க வாண்டடா கபிலன். உள்ள வந்து மாட்டினா யூ அப்புறம் கோயிங் டு சிக்கினா அப்புறம் பேசலாம். சின்ன பையனமா அது தாவீங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு எந்த ஆனா லாஸும் இல்ல சபா. சபா எங்களுக்கு எந்த லாஸும் இல்ல சபா. என் தலைவன் அரசியல் இல்ல அதுதான் சபா. எனக்கும் நான் சொல்லிட்டேன் கபிலன். ஆனா நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம திருமாவளவனுக்கு என்ன ரோல், இங்க திமுகக்கு என்ன ரோல்? திருமாவளவன் அடிச்சா திமுக காரனுக்கு என்ன வேலை? எனக்கு அது எனக்கு மொத்த பஸ் சொல்லு. அதுதான் கேக்குறேன். நேத்து எதுக்கு சம்பந்தமே இல்லாம டிஎம்கே எங்க பேசுன என்ன பேசுன? சொல்றாங்க. உதயநிதியை கீழே இறக்கிட்டு நீ முடிஞ்சா திருமாவளவனை வந்து இதுக்காட்டி முதல்வர் வேட்பாளரை வச்சு காட்டுன்னு தானே சொன்ன. அவன யார்கிட்ட சொன்ன? நான் ரஞ்சித் சொல்லிட்டு இருந்தேன். ரஞ்சித் ஆதரவாளர்கிட்ட சொன்ன. நீ ரஞ்சித் ஆதரவாளரா? கபிலன் நீங்க சொல்லுங்க. தலைமையா யார் இருக்கா? கூட்டணி தலைமை யார் இருக்கா? திமுக. யாரு? திமுக தலைமை தான் கூட்டணியில இருக்கு. அவங்க சரி. என்னமோ டிசைட் ஆமா, பண்றாங்க. திமுக காலை நக்கி பிழைக்கிறவர் தானே விடுதலை சிறுத்தை. ஆமா திமுக, அதான் நான் சொல்றேன்ல, திமுகவோட காலை நக்கி பிழைக்கிறவர் தானே விடுதலை சிறுத்தை. இல்லையா பின்ன? பொய்யா? இதுதான் வேணான்ற அன்வான்டட் கபிலன். இல்ல நான் திமுக பத்தி இதுல தப்பா பேசுறேனா? இது தவறான கருத்து. அதிமுக கூட கூட்டணி வைக்குமா அதிமுக காலை நக்கி பிழைக்கலையா? இது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது? ரஞ்சித்தை தொட்டா எதுக்கு நீங்க வரீங்க? நீங்க ரஞ்சித் அடிங்க. நான் எங்களை விடவா நீங்களா ரஞ்சித்தை கொண்டாடி இருக்கீங்க? நான் ஓப்பனா கேக்குறேன். தமிழ்நாட்டுல இங்க ரஜினி ரசிகனை விடவா நீங்களா ரஞ்சித்தை கொண்டாடுனீங்க? இங்க விசிகாக்கும் இல்ல எனக்கு புரியல. இங்க பாரு சபா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டா காப்பாத்துறதுக்கெல்லாம் நீ வந்து எங்க வேணாலும் போய் காப்பாத்து சபா. எங்க திரும்ப நீ காப்பாத்திருக்கணும்? நீ அங்க போயிட்டு தேவையில்லாம நீங்க எதுக்கு இப்ப ரஜினி பத்தி பேசுறீங்க? நம்ம அரசியல் பத்தி பேசுறோம். நீ அங்க போய் பேசிருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து இல்ல நீங்க சம்பந்தம் இல்ல கபிலன். அது எனக்கு புரியல. இல்ல செகண்ட் சேனல்ன்றவன் யூடியூப் சேனல் நடத்துறானே, அவன் எந்த கட்சிக்காரன்? எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும். ஏன் பின்வாங்குற ஜக வாங்குற சொல்லு எனக்கு. அவ நீங்க அடிக்க வேண்டியது யாருங்க? செகண்ட் ஷோன்றவன் என்ன யூடியூப் சேனல்? அவன் யாருக்கு சப்போர்ட் பண்றான்? எனக்கு அது மட்டும் சொல்லு சப்பா. யாரு நீங்க? என்னன்னா ஒரு சித்தாந்தம் பேசுறாங்கன்னா அந்த சித்தாந்தத்தையே நாங்க அவன் என்ன சித்தாந்தம் பேசுறான்? அவன் என்ன சித்தாந்தம் விளங்கி பேசினான்? அந்த வீடியோல என்ன அவன் கொண்டு வந்து அவன் இது வரைக்கும் அவனோட ப்ரொஃபைல் ட்வீட் எல்லாம் போய் பாரு. அவன் என்ன பெரிய சித்தாந்தத்தை பேசி என்ன கீழ்த்திருக்கான்? அவன் திமுக சப்போர்ட்ரு. அவன் எதுக்கு வாண்டடா ரஜினி கிட்ட வரான்? இண்டிவிஜுவல் அடிக்காம இல்ல வாண்டடா எதுக்கு ரஜினி கிட்ட வரீங்கன்ற? இங்க டிஎல்ல யாரும் அரசியல் பேசுறது இல்ல, இங்க அரசியல் யாரும் சப்போர்ட் பண்றது இல்லன்றதுக்காக ரஜினி தொடுறீங்களா? உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இங்க ரஜினி தொடுவீங்களா? ரஜினி தொட்டு அரசியல் பண்ணுவீங்களா? அவர்தான் அரசியல் வேணான்னு போனார்ல. அதை விடுங்க. நீங்க கபிலன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரஞ்சித்தை ஏறி போட்டு மிதிப்பேன், அடிப்பேன். குருமாவளவனை தூக்கி போட்டு மிதிப்பேன். நடுவுல திமுக காரன் உள்ள வராத. வாண்டடா வந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கும் அடி விழும். நான் என்ன சொல்றேன், நான் திமுக தொடல. வாண்டடா திமுக காரன் இந்த ரஞ்சித் விஷயத்துல உள்ள வராதன்றேன். ஐயோ ரஞ்சித்துக்கு நானே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? செகண்டரி திங் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்க திருமாவளவன் தொடர்றதும் திமுக தொடர்றதும் தான் இதுல சம்பந்தமே இல்ல. அவங்க அந்த ஐடியாலஜி ரெண்டு வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதானா? என்னது திருமாவளவன் வேற வந்து ரஞ்சித் ஃபேன்ஸ் யாருமே அங்க ஸ்பேஸ் போடலையே. ரஞ்சித் ஃபேன்ஸ் அங்க யாருமே ஸ்பேஸ் போடலையே. எல்லாமே வந்து டிஎம்கே காரனும் டிவிகேன்னு அவங்க அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க. அதானே எங்க பிரச்சனையே. இங்க கேக்குதா? சொல்லுங்க. திருமாவளவன் இப்ப சம்பந்தமே இல்லாம திருமாவளவன் பேர்ல ஸ்பேஸ் ஓடுதா? இப்போ எங்க ஓடுது? மேல என்ன டைட்டில்? குருமாவளவன் வச்சிருக்கிறேன். அவன் மட்டும் குசினின்னு வைக்கும் போது நான் மட்டும் குருமாவளவன் வைக்க கூடாதா? ஏன் சபரி அங்க போய் கேட்க மாட்டியாதா? கேட்டேன். என்ன கேட்டேன்? நான் அப்படிதான் வைப்பேன்.
8 மணி நேரம் ஸ்பேஸ போட்டு தான் என் பண்ணுவேன். போடுங்க கபிலன், நான் என்னமோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரே நிமிஷம் கேளுங்களேன். சிந்தனை செல்வனே வந்தாலும் சரி நான் அப்படிதான் போட்டு நிப்பேன். ஒரே நிமிஷம் சபா, நீங்க தேவையே இல்லாம உள்ள வரீங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆரம்பிச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. நேத்து ரஞ்சித்தை மட்டும்தான் அடிச்சுட்டு இருந்தோம். தேவையே இல்லாம ஒரு விஜய் ஃபேன் உள்ள வந்து நீங்க வந்துட்டு அந்த கேஸ்ட் ஆட்களை நீங்க தப்பா பேசுறீங்கன்னு மாத்தி விட்டு, அது தேவையே இல்லாம எடிட் பண்ண ரெக்கார்டிங் மாதிரி, அந்த ரெக்கார்டிங்ல ஒண்ணுமே இல்லை, வேணா போய் கேட்டுட்டு வாங்க. நீங்களே கூட போட்டிருக்கானுங்கல்ல, அந்த மக்களையும் எதுவுமே தப்பா பேசவே இல்லை, அந்த கட்சி எதுவுமே தப்பா பேசல. தேவையே இல்லாம அதை உள்ள உட்காந்து கொண்டு வந்து இப்ப அந்த ஸ்பீக்கர் பேனல்ல உட்கார்ந்து அதுதான் நான் சொல்றேன். ஒரு காஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. இல்ல சபா, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க சபா. இல்ல சபா, சபா உனக்கு அடிஷனல் விஷயம் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. நானும் அதே சமூகம் தான். என்ன, நான் அவனை பத்தி பேசுவேன். நான் ஒரே சமூகத்துக்காரன் பேசுறோம். என்னப்ப அவன் என்ன வந்து என்ன கேட்க போறான்? யாரு அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அட்டாக் பண்ணும்போது ஒரு காஸ்ட் அப்புறம் இண்டிவிஜுவல் பர்சன் ரஜினின்றது இண்டிவிஜுவல் பர்சன் இல்லையா? ஏங்க நீங்க ரஞ்சித் அடிக்கணும்னா ரஞ்சித் தாங்க அடிக்கணும். ஆமா ரஞ்சித் தான் அடிச்சேன். அப்புறம் உட்காந்து எதுக்கு வாண்டடா குருமாவளம் எல்லாம் குறுக்கால வரான்? குருமாவளம் கூட இருக்கிறவன் குருமா கூட இருக்கிறவன் எதுக்கு ஏன்டா குறுக்கால வரான்? நீங்க இப்படி அவன் ஸ்பேஸ் போட்டு பேசும்போது நீங்க வந்து கேட்க மாட்டீங்கிற. இங்க பேச சபா, நீ நியாயமா இருக்கிறனா நியாயமா இருக்கணும். சபா நல்லா கேட்டுக்க, நீ நியாயமா இருக்கிறனா நியாயமா இருந்திருக்கணும். அவன் ஸ்பேஸ் போட்டு பேசும்போது நேத்து நான் ஸ்பேஸ் வந்து என்ன போட்டேன்? நன்றி கேட்ட ரஞ்சித் தான் போட்டேன். கட்சி பேர் வச்சனா? இவன் என்னது உட்காந்து கேவலமா ரஜினி பேர்ல ஸ்பேஸ் போட்டான்? ரஜினி பேர்ல எதுக்காக அவன் ஸ்பேஸ் போட்டான்? இல்ல சொல்லு. அரசியல் பேசுது நான் அடிப்பேன். தலித்னு சொல்றதே தப்பு. அப்போ உன் மனசுல காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் தலித்னு பேர் வந்துச்சு? அப்புறம் ஏன் தலித்னு பேர் வருது? அவசியமே கிடையாது. அப்புறம் ஏன் தலித்னு பேர் வருது? என்னது? ஆமா, நீங்க என்ன அகைன்ஸ்டா பேசுனேன்னு சொல்றீங்க? என்ன யாருக்கு அகைன்ஸ்டா பேசுனா? என்ன எந்த சமூகத்துக்கு எதிரா பேசுன? என்ன அரசியல் ஏங்க சபா, நேத்து நீங்க என்ன பேசுனோன்னு நாங்க என்ன பேசணும்னே தெரியாம நீங்க நாங்க என்ன மூன்றாம் தரப்பு மக்களான்னு சொல்லி பேசுனது யாரு? தயநிதி மாறன் தான். நானா பேசுனேன்? கபிலன் நீங்க பேசணும்னா பேசிட்டு போங்க கபிலன். நான் அதான் சொல்றேன். இல்ல சபா, நான் சொல்றேன் ரஜினி விஷயத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சபா. தேவையில்லாம உள்ள குறுக்கால வருது நீங்க தான். நான் அவனை போட்டு அடிக்கிறேன். தேவையில்லாம நீங்க தான் திமுக காரன், நீங்க தான் உள்ள குறுக்கால வரீங்க. சாதி குடின்ற ஐடிக்கு என்ன வேலைங்க? சாதி குடின்ற ஐடிக்கு என்ன வேலைங்க? திமுகவை இழுத்துட்டு இருக்கீங்க. நான் எங்க திமுகவை இழுத்தேன்? திமுக காரன் தான் உள்ள தேவையில்லாம உள்ள வந்து ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்திருக்கான். ஒரு நிமிஷம் அதே திமுக கார பேன் தான் சொல்றாங்க அரசியல் ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றான் அவரை. யார? அதே ஸ்பேஸ்ல தான் ரஜினி சார் தான் சொல்றான் அவன். அப்பதான் நான் கேட்டீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கேட்காம இங்க மட்டும் வந்து இது வந்து இல்ல முழுசா கேட்காம அந்த அளவுக்கு கேவலமா இங்க பேசுற சபா. இங்க அந்த நோக்கத்திலே இந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கவே இல்லை. போன வாரம் தான் பிஜேபி காரனை போட்டு அடிச்சாங்க. நேத்து இப்படி போகும்போது இந்த பிரசன்னான்னு ஒருத்தன் வந்து அவன் தான் தேவையில்லாத விட்டான். அது இரிட்டட் வெர்ஷனா கேட்டு அவனுங்க குலைச்சிட்டு இருக்கானுங்க. ஏன் சபா நீ இருக்கிற ஸ்பேஸ்ல தானே என்ன வந்து ஊப்பின்னு சொன்னானா? ஒரு பிஜேபி காரன் வந்து என்கிட்ட சொன்னான். எனக்கு அன்னைக்கு நீ இல்ல ஒரு நிமிஷம் கேளு. உன்னை வச்சுக்கிட்டு நான் பிஜேபி காரனை அடிச்சேன். உன்னை வச்சுக்கிட்டே நான் திமுக காரனையும் அடிச்சிருக்கேன். அதுதான் சொல்றேன். இல்ல என்ன வந்து சங்கின்னு சொல்லி உட்காந்து அந்த யாராவன் பிளாக் பேந்தர் ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கானே, அவன் மேல ஸ்பேஸோட டாபிக் என்ன வச்சான்? நீ எதுக்கு தேவையில்லாம தலைவரை தொட்ட? நீ தலைவரை தொட்டேன்னா உனக்கு எங்க தொட்டா வலிக்குமோ அங்கதான் தொடுவேன். என்ன பேசவே விட மாட்டேங்க கடைசி வரைக்கும். ஒரே ஒரு கேள்விதான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். பேந்தர் அடிச்சாருன்னா நீங்க பேந்தர்ட்ட போய் கண்டிப்பா கேட்கலாம், ஓகேவா? அவர் பேசுனா இங்க வந்து கேட்க சொல்ல. நான் மைக் குடுக்கலன்னு சொல்லிட்டுனா தனியா போய் ஸ்பேஸ் போட்டேன். நான் என்ன சொல்றேன்? அவர் கூட சபா டிபேட் பண்ண. இல்ல சபா நான் என்ன சொல்றேன்? இல்ல ஒரே நிமிஷம். ரஞ்சித் பேசினதுக்கும் விசிகா அவர் பேசுற ஐடியாலஜிக்கும் நீங்க ரெண்டு பேரும் கோர் ரிலேட்டட் பண்ணி பேசினா அது தப்புன்னு தான் நான் சொல்றேன். விசிகாவுக்கும் இங்க ரோல் கிடையாது, திமுகவுக்கும் இங்க ரோல் கிடையாது. திமுக காரன் அப்புறம் தன்னை திமுக காரன் எதுக்கு அவன் வெளியில சொல்லிக்கிறான்? நான் இதையும் கேக்குறேன், இதையும் சேர்த்து கேக்குறேன். விஜய் ஃபேனுக்கு என்ன ரோல் அங்க? விஜய் அந்த ஸ்பேஸ்ல விஜய்க்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அந்த அதே ஆள் வந்துட்டு தலைவரை தப்பா பேசுறான். யார் இது பின்னாடி
விளையாடுறாங்கன்னே தெரியாம தேவையே இல்லாம எதுக்கு நீங்க டிஎம்கே உள்ள கொண்டு இந்த கிங்ஸ்லி அங்க யாரு பத்தி தப்பா ஸ்பீக்கர் கேட்டாலும் பேசவே இல்ல கொடுத்துருவாங்க கிங்ஸ்லி. அது சபா நீ இருந்தியா சபா? இல்ல சபா நீ இருந்தியா சபா? எப்போ நேத்து ஸ்பேஸ் நான் இல்ல நான் வெளில இன்னைக்கு இருந்தேன். காலையில இன்னைக்கு நடந்த ஸ்பேஸ்ல நான் இப்பதான் போய் கேட்டு வந்தேன். இந்த கே செக்சுவல் பைசெக்சுவல் எல்லாம் போகும்போது அந்த ஓஜி மகேந்திர மேட்ரு நான் இப்பதான் ஆக்சுவலி கிங்ஸ்லி எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேசிருக்கிறான். உனக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நான் அவனை பத்தி இப்ப 2 சீட்டு குருமாவலன்னு சொல்லி போட்ட உடனே பொத்துக்கிட்டு கோவம் வருது. ஆமாங்க, இது நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. இனிமேல் நான் அடிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், தேவையில்லாம திமுக உள்ள குறுக்கால வராதீங்கன்றேன். இது அரசியல் பேசுறவங்க தான் இந்த திருமாவளவனையும் விட்டு போகணும். இல்ல திருமாவளவனையும் ரஞ்சித்தையும் பிரிச்சு பாக்குறது நீங்க வேணா அவ்வளவு அப்படி கொடுமையா அப்படி வேணா மூளையை பிசைஞ்சு வேணா நீங்க வேணா பிரிச்சு பாருங்க. இங்க வந்து ஓப்பனா சொல்றேன், இங்க பாருங்க சபா, நீ கடலூர் மாவட்டத்துல நீ எந்த ஊர்ல போய் பார்த்தாலும் சரி, என்ன திருமாவளம் போஸ்டர்ல ரஞ்சித் தூக்கி ஒட்டதான் செய்யறானுங்க. தெரியல, இங்க ஆஃப்லைன்ல இருக்கிறானா எனக்கு தெரியும். அவன் அரசியல் என்ன, அவன் சித்தாந்தம் என்னன்றது எனக்கு தெரியும். ஐயோ திருப்பி சொல்றேன், பானை கேட்டு வருவீங்கல்ல? இல்ல இன்னும் நாள் இருக்கு. என்ன இன்னும் தேதி 13, 14, 15 பானை கேட்டு வருவீங்கல்ல? பானை என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. சொந்த தொகுதியில தோக்கடிச்சவங்க தான் நாங்க, மறந்துடாது. 70 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல யாரு முருகமாறனை ஜெயிக்க வச்சோம், திருமாவளவனை தோக்கடிச்சு ஞாபகம் இருக்குல்ல? இல்ல சபா, நீங்க வந்து நீ நேத்து இல்ல சொல்றது கேளுங்க. நேத்து வந்து நான் வந்து அந்த ரஞ்சித் வந்து மேடையில பேசினத ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இங்க இருக்கிற ரஜினி ரசிகர்கள் வந்து என்ன திட்டினாங்க, அப்படி பேசாதீங்க அப்படின்ட்டு. அப்படி நடந்துகிட்டு இருக்கு எங்களோட ஸ்பேஸ். நீங்க என்னடானாக்கா சம்பந்தமே இல்லாம அதை பத்தி கேட்காம வக்காலத்தா கூட்டணி கட்சி சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க அடிக்க வேண்டியது ரஞ்சித்தை, சம்பந்தமே இல்லாம. நேத்து யார போட்டு அடிச்சேன்? நேத்து நீங்க அடிங்க. இப்ப அங்க நேத்து நான் யார போட்டு அடிச்சேன்? என்னோட ஸ்பேஸ் டாபிக் என்ன சொல்லு சபா. ஒரே நிமிஷம். நீங்க இப்பயும் நான் சொல்றேன் சபா நான் கேக்குற பதில் சொல்லு சபா. நேத்து என்னோட ஸ்பேஸ் டாபிக் என்ன சபா? சபா நேத்து என்னோட ஸ்பேஸ் டாபிக் என்ன? எனக்கு தெரியல கபிலன், நேத்து நான் உங்க ஸ்பேஸ் தெரியாமே அப்புறம் எப்படி சபா பேச வர? நான் என்ன கேக்குறேன், என்னோட ஸ்பேஸ் டாபிக் என்ன சபா? சபா நேத்து என்னோட ஸ்பேஸ் டாபிக் என்ன சபா? அதுக்கு நான் காரணத்தோட தான் சொல்றேன். நான் வரேன், ஒண்ணுன்னா வரேன். நேத்து நான் என்னோட ஸ்பேஸ் டாபிக் என்ன சபா? இன்னைக்கு டைட்டில் போட்டீங்களா, தப்பு, அவ்வளவுதான். சபா நேத்து நான் போட்ட ஸ்பேஸ் டாபிக் என்ன சபா? நீங்க ரஞ்சித் ரிலேட்டடா போட்டிருந்தீங்க, இப்பதான் பார்த்தேன். சபா நான் ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன். உள்ள வராதீங்க சபா, தேவையில்லாம நீங்க தான் டிஎம்கே அடி வாங்கி கொடுக்க போறீங்க. சபா என் பொறுமைக்கு எல்லாம் இருக்கு சபா. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நேத்து ரஞ்சித் இல்ல நன்றி கெட்ட ரஞ்சித்னு நான் ஸ்பேஸ் டாபிக் போட்டு பேசுறேன். ஆமா, அங்க பதிலுக்கு என்ன ஸ்பேஸ் டாபிக் போட்டான்றதே மட்டும் எனக்கு சொல்லு சபா. நேத்து எனக்கு கேக்குறது பதில் சொல்லு சபா. நேத்து திருமாவளவனை பத்தி பேசலையா நீங்க சபா? நான் ஸ்பேஸ் டாபிக் என்ன போட்டேன் சபா, அது முதல்ல சொல்லு சபா. ரஞ்சித்தை பத்தி போட்டிருக்கீங்க. அவன் என்ன போட்டாங்க? இல்ல நான் ஒரே ஒரு கேள்விதான். நேத்து சபா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவன் இங்க என்ன போட்டான்? அதுதாங்க எதுக்கு போட்டாங்கன்றதா சொல்றாங்க. ஒரே நிமிஷம், நான் என்ன கேக்குறேன், உள்ள வந்து இங்க முதல்ல நான் ரஞ்சித்தோட சித்தாந்தத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறேன். அது திருமாவளவோட ஒத்து போச்சுன்னா அவனுக்கு தான் கோவம் வரணும். நான் என்ன பண்ண முடியும்? திருமாவளவன் நேம் யூஸ் பண்ணவே இல்லை நீங்க நேத்து. ஏன் பேசினா என்ன? ஏன் திருமாவளவன் என்ன அப்படியே உங்களுக்கு எல்லாம் சொத்தா? ஏன் நான் பேசக்கூடாதா? ரஞ்சித் சொந்த தொகுதிக்காரன் நான் பேசக்கூடாதா? ஓட்டு இல்ல என் சொந்த தொகுதி, என் வீட்டுல இருந்து ஓட்டு போட்டுருக்காங்க, நான் பேசக்கூடாதா? திருமாவளவன் நீங்க கோர் பண்றதுக்கு என்ன எனக்கு அது மட்டும் என்ன அப்புறம் எதுக்கு அப்புறம் ரஞ்சித் எல்லாம் திருமாவளவன் பத்தி பேசுறானே? ஏங்க இப்போ திருமாவளவன் அந்த விஷயத்துல ஸ்டிக் ஆனா சபா எனக்கு புரியல சபா. நான் பொய் ஏதாவது சொன்னேன்னா அதுல சொன்னது ஏதாவது பொய்யா? திருமாவளவன் முதல்வர் வேட்பாளர் அறிவிங்க சொன்னது தப்பா? அது எங்க கூட்டணி டிசைட் பண்ணிக்கோங்க. அதுல கூட்டணி அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் திருமாவளவன் முதல்வர் வேட்பாளர் சொல்றேன். ஏன் உனக்கு ஏன் கோவம் வருது? அதுதான் கேக்குறேன். நீங்க நான் சட்டமன்ற தேர்தலை சொன்ன சபா. என்னமோ அது அவர் டிசைட் பண்ணிட்டோம், ஓகேவா? அவரு என்ன போறாரு என்ன சபா புரியல எனக்கு சபா. என்ன கேட்க போறாருங்க அதுல? திருமாவளவனா நான் முதல்வர் வேட்பாளரை வைங்கன்னு சொன்னேன், என்ன தப்பு இருக்கு? அதுதாங்க தப்பா? அது தேச குத்தமா? இல்ல அது பெரிய தேச குத்தமா? சொல்லு சபா. ஏன் திருமாவளவன் முதல்வர் வேட்பாளர் இருக்க கூடாதா? நீங்க ஏன் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் டெலீட் பண்ணீங்க?
ஏன் பேசியா? இதுக்கு முன்னாடி நான் விஜய் ஃபேன் கூட ஸ்பேஸ் போட்டதெல்லாம் நான் டெலிட் பண்ணலையா? ஏன் நீ பேசின ஸ்பேஸ் ரெக்கார்டிங் கூட தான் டெலிட் பண்ணிருக்கிறேன். கேட்க வேண்டியதுன்னா ஏன் நேத்து மட்டும் டெலிட் பண்ணேன்னு கேக்குற? இல்லங்க அது கேட்டிருக்கலாம். ஏன் இதுக்கு முன்னாடி டெலிட் பண்ண ஏன் டெலிட் பண்ணல ஏன் கேட்கல? இப்ப மட்டும் ஏன் கேக்குற? சபா நீங்க வந்து திருமாவளவன் இல்ல சப்போர்ட்டா வா 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 சபா பேசுறீங்க. நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். வா இப்ப நான் உனக்கு கேக்குற திமுக பத்தி 4-5 கேள்வி நான் வருஷல கேட்பேன். நீ பதில் சொல்றியா? நீ விடுதலை சிறுத்தைக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு வந்து நின்னா திருமாவளவனுக்கு முட்டு கொடுத்துட்டு வந்து நின்னா நான் திமுக போட்டு அடிக்கதான் செய்வேன். எப்படி வசதி? எப்படி வசதி? நீ தான் டாபிக் டைவர்ட் பண்ற. நான் இங்க நேத்து நான் ரஞ்சித் டாபிக் வச்சு நான் ஸ்பேஸ் போடுறேன். அவன் அங்க ரஜினி டாபிக் வச்சு ஸ்பேஸ் போடுறான். இன்னைக்கு ரஜினி டாபிக் வச்சு ஸ்பேஸ் போடுறான். ஒரு நிமிஷம் நான் பதிலுக்கு இங்க வந்து இன்னைக்கு தான் நான் குருமாவளம் சொல்லி மேல ஸ்பேஸ் டாபிக் வைக்கிறேன். நீங்க ஒரே நிமிஷம் நீங்க ரஜினி சார் மேல சத்தியம் பண்ணி பேசுங்க. நீங்க என்ன அப்ப நீ திமுக காரன் மேல நீ என்ன பண்ணி ஸ்டாலின் மேல சத்தியம் பண்ணி சொல்லு அவனுக்கு அங்க எதுவும் தப்பா பேசலன்னு பண்ணி சபா. நான் பேசினாங்க நேத்தும் இன்னைக்கும் அவனுங்க ரஜினி பத்தி அங்க தரக்குறைவா ஃபேமிலி அபியூஸ் எல்லாம் பண்ணலன்னு சொல்லு. திமுக பத்தி ஃபேமிலி அபியூஸ் பண்ணது நானா விஜய் ரசிகனா? இல்ல திமுக பத்தி ஃபேமிலி அபியூஸ் பண்ணி குடும்பத்தோட எடுத்து வச்சு ஃபேமிலி அபியூஸோட பண்ணது உனக்கே தெரியும். நீயே ஷேர் பண்ணிருக்கிறிய உன்னுடைய பழைய ஐடியில இருந்து நீயே ஷேர் பண்ணிய. இல்ல ஒரு கேள்வி ஒரு விஜய் ரசிகன் தானே என்ன பண்ணீங்க? திமுக காரங்க என்ன பண்ணீங்க? விஜய் ரசிகர்ல என்ன பண்ணீங்க? சபா நீங்க சபா ஒரே நிமிஷம். என்னன்னா அவங்கள மாதிரி தான் நானும் இருக்க போறேன்னா சரி ஓகே. நீங்க இல்ல சபா இந்த ரிக்வெஸ்ட் நீங்க அங்க வச்சிருக்கலாமே. இப்படி பேசாதீங்க. பத்தி தப்பா பேசவே இல்ல சபா. ஜிப்சி நான் சொல்லலனா நீங்க போயிட்டு நான் வந்து உங்களுக்கு பர்சனலா வந்து டிஎம் வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். என்ன இஷ்யூ எதுக்கு இந்த ஸ்டிக் பண்றீங்கன்னு நான் கேட்டேன் அவர்ட்ட. இல்ல நீங்க சொன்னீங்க அவங்க யாருக்கு வேணாலும் ஸ்பீக்கர் தருவாங்க. நீங்க நான் எனக்கே ஸ்பீக்கர் கொடுத்தாங்க. நானே போயிட்டு டிஃபெண்ட் பண்ணேன். நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே இந்த மாதிரி பேசாதீங்க. எது கண்டென்ட்டோ அது மட்டும் பேசுறாங்க. அங்க விஜய் ஃபேன்ஸ் வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. விஜய் ஃபேன்ஸ் 2-3 பேர் இருந்தானுங்க. பேர் மறந்து போச்சு ஆக்சுவலா. எனக்கு விஜய் ஃபேன்ஸ் இது பாருங்க இது ரசிகை சண்டைலாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் தான். இங்க திருமாவளவனுக்கு ரோல் கிடையாது, திமுகவுக்கு ரோல் கிடையாது. அது ஏன் நேத்து பேச அப்புறம் எதுக்கு அங்க ஸ்பேஸ் போட்டு அவன் உட்கார்ந்தான்? அந்த ஸ்பேஸ் அதான் நான் சொல்லுவேன் சபா. நான் எந்த கட்சிக்காரனும் சப்போர்ட் நான் கிடையாது சபா. ஒரு நிமிஷம் இரு சபா. ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. நான் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன்னு நான் கிடையாது. எந்த கட்சிக்காரன் நான் போட்டு அடிப்பேன். நீ அந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் நீ சொல்ல முடியா? நீ அந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் நீ எப்படி சொல்ல முடியுமா? யாரு? ஆமா அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாரு. என்னால சொல்ல. அப்புறம் அவன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு முட்டு கொடுக்கறவன் தானே. நான் எந்த கட்சிக்கு முட்டு கொடுக்கறவன் கிடையாது. நான் இங்க ரஞ்சித் போட்டு அடிச்சா அவனுக்கு என்ன வலிக்குது? அவனுக்கு என்ன வலிக்குது? அவனுக்கு ஏன் நோக்குது? இல்ல அதுதான் சொல்றேன். ரஞ்சித்தை போட்டு நாங்க அடிக்கதான் செய்வோம். அவனுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். அடிக்கணுங்க. நீங்க திரும்ப ரஞ்சித்தை தான் நான் போட்டு அடிப்பேன். ரஞ்சித்தோட கொள்கையும் போட்டு சேர்த்து அடிப்பேன். அப்புறம் கொள்கையை பேசினா நாங்களும் என்ன ரஞ்சித்தோட கொள்கை. அப்ப ரஜினிக்கு என்ன கொள்கையா இருக்கு? தலைவர் என்ன கட்சியில நடத்துறாரு இல்ல தன்ன அமைப்பா வச்சு நடத்திட்டு இருக்காரு? அவர்லாம் அது வாபஸ் பெற்று போயிட்டாரு. அது விட்டு போயிட்டாருல. அப்புறம் என்னத்துக்கு ரஜினி பத்தி பேசணும்? அப்புறம் இவங்களுக்கு என்ன வேலைன்ற? விஜய் ஃபேன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் பண்ணி கண்டுபிடிச்சா? இல்ல விஜய் ஃபேன்ஸ்க்கு உங்களுக்கு பெரிய விஜய் ஃபேன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் கண்டுபிடிச்சா? ரஞ்சித்தை வச்சுதான் நீங்க ஸ்டிக் பண்ணி பேசணும். ரஞ்சித் பேசினது என்ன இல்ல நீங்க ஒரு ரூல்ஸ் போட்டு இது வரைக்கும் அடிக்கணும்னு சொல்லுவீங்க. சரி ஓகே நீங்க விசிக திமுக அடிப்பீங்கன்னா சரி ஓகே. அப்ப எனக்கு அவன் திமுக காரன் தானே. ஸ்பேஸ் போட்டவன் திமுக காரன் தானே. நேத்து நீங்க பேசும்போது திமுக அடிக்கலன்னு சொல்லாதீங்க. அவன் பேசுறது பேச்சுக்கு தான் அடிச்சோம். அவன் அங்க டிஎல்ல போட்ட ட்வீட்டுக்கு தான் அடிச்சோம். அப்புறம் ட்வீட்டை போட்டவன் அவன் செகண்ட் ஷோன்றவன் அவன். நீ இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ட்வீட் செகண்ட் ஷோன்ற யூடியூப் சேனல் யாரு? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லு. செகண்ட் ஷோன்ற அந்த ஐடி யாரோட ஐடி பா? அவன் எந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்றான்ப்பா? எந்த ஐடியாலஜி வேணா இருக்கட்டும். ஏன் அத சொல்ல மாட்டீங்கற? தைரியமா சொல்லு. அத சொல்லு முதல்ல. செகண்ட் ஷோன்ற ட்விட்டர் ஐடி யார் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐடி எனக்கு ஓபனா சொல்லு. அவன் எடுத்து போட்ட ட்வீட் தான் முதல்ல இங்க வைரல் ஆச்சு. பாப்பா நல்லா கேட்டுக்க. அவன் போட்ட ட்வீட் தான் வைரல் ஆச்சு. நீ உண்மையை ஓபனா சொல்றியா? இல்ல நீ உண்மையை நீயா ஓபனா சொல்றியா இல்ல நானா போட்டு உடைக்கவா? நீங்க வச்சுக்கோங்க. என்னன்னா பண்ணிக்கோங்க. செகண்ட் ஷோன்ற ஐடி யாரோட ஐடி? அவர் ஏதோ சரி இப்போ ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணி யாருமே இருக்க கூடாது. ஏதோ ஒரு ஐடி செகண்ட் ஷோன்ற ஐடி யாரோட ஐடி சபா? யாரதோ இருக்கட்டுங்க. அது யாரதோ இல்ல சொல்லு ஐடியா சொல்லு. அவனுக்கு பின்னாடி இருக்கிற இயக்கத்த பேரை சொல்லு. சொல்லு. நீ ஏன் பயப்படுற? சொல்லு. எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க. வாண்டடா எதுக்காக வாண்டடா எதுக்காக உட்கார்ந்துகிட்டு இங்க தலைவரை டிகிரேட் பண்ணி என்னத்துக்கு அவன் போட்டான்?
சரி அத சொல்லு அந்த எனக்கு. இண்டிவிஜுவல் பர்சன் வாண்டடா எதுக்கு வரீங்க நீங்க? நாங்க அதான் அரசியல் அந்த பேசிட்டு இருக்கோமா? நான் அரசியல் இண்டிவிஜுவல் பேசுறேன். நான் பர்சன் இல்ல இண்டிவிஜுவல் விலகிட்டேன்ல. பர்சன் ஏன் இண்டிவிஜுவல் ஸ்பேஸ்ல வந்து நீங்க எல்லாம் அரசியல் இருங்க பேசுனீங்க. கபிலன் அவர் திமுக கட்சியில காரனும் இருக்காரா? பிஜேபி காரனும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டீங்க. கட்சியில போஸ்டிங்ல இருக்காரா? என்ன கட்சியில போஸ்டிங்ல இருக்காரா? அப்ப இசை என்ற ஐடி மட்டும் கட்சியில போஸ்டிங்ல இருக்கா? ஆமா இருக்காரு. யார் இருக்கா? பேர் என்ன? இசை இருக்காரு, சொல்லுங்க. அதான் இருக்காரா? இருக்காரு. என்ன போஸ்டிங் இருக்காரு? என்ன போஸ்டிங்ல? தகவல் தொழில்நுட்பத்துல இருக்காரு, சொல்லுங்க. ஏங்க ஏசப்பா, நான் என்ன கேக்குறேன், நீ என்னப்பா சொல்ற? அவர் என்ன போஸ்டிங்ல இருக்கிறாரு கட்சியில? அவர் என்னமோ போஸ்டிங்ல இருக்காருங்க. இருக்காருன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன என்ன சம்பந்தம்? போஸ்டிங்ல இருக்காரு சப்பா? ஐடி விங்ல இருக்காருங்க, சொல்லுங்க. ஐடி விங்ல என்ன போஸ்டிங்? எனக்கு தெரியல, சொல்லுங்க நீங்களே. என்ன போஸ்டிங்ல தெரியல. இருக்காரு? செகண்ட் ஷோன்ற ஐடி. அவனுக்கு அங்க உள்ள என்ன வேலை? கபிலன் செகண்ட் ஷோ யாரு வச்சிருக்கா? யாரு அவன் பேர் என்ன? அதான் கேக்குறேன், அவன் பேர் என்ன? உங்க ஆளு தானே சப்பா, பேரை சொல்லு. ஏங்க இது நீங்க அதுதான் சொல்றேன்ல, ஒருத்தர் பேசுறாருன்னா அது நீங்க எப்படி திமுகவோட வாய்ஸோட சரி, இப்ப ஏதோ ஒரு ரஜினி டிபி வச்சிருக்கிற ஒரு ஐடி, இல்ல ரஜினி சேனல் வச்சிருக்கிற ஏதோ ஒரு ரஜினி சப்போர்ட் பண்ற ஒரு யூடியூப் சேனல் என்ன திமுக அரசியலை பத்தி ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுறான், என்ன பண்ணுவ சபானி? கண்டிப்பா என்ன பேசினாரோ ஆப்போசிட்டா அவர் எதிர்த்து தான் ரஜினி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல அரசியல் பேசினாரோ அதை எடுத்து அவருக்கு ஆப்போசிட்டா போட முடியும், அவ்வளவுதான். அப்ப அதே தான் நானும் பண்றேன், சரியா தப்பா? அதுதான் நான் கேக்குறேன். திருமாவளவன் என்ன ரோல்? திருமாவளவன் இங்க ரஜினி பத்தி பேசணும், ஸ்பேஸ் போட்டு பேசணும் அவன் தான். அதனால நான் குருமாவளன்னு போட்டு வச்சிருக்கிறேன். காலையில அவன் ஸ்பேஸ் போட்டு பேசணும், அந்த ஸ்பேஸ்ல நீ போய் உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். சவா, இந்த ஸ்பேஸ் வந்து காலையில நடந்த ஸ்பேஸுக்கு ஃபாலோ அப் ஸ்பேஸ், ஓகேவா? இதுல நாங்க என்ன வேணாலும் போடுவோம். சரி, ஓகே, நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. ஓகே. சபா இதையும் அப்படியே கேட்டு போயிருங்க. ரஜினிக்கு ஆப்போசிட்டா நீ ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கியா? நான் போடதான் செய்வேன். யாராச்சும் டிஎம்கே யாராச்சும் அடிச்சமா? இல்ல திமுக காரன் தொட்டாலும் அடி பண்றேன். இல்ல இனிமேல் திமுக காரன் தொட்டானா திமுக அடி பண்றேன். இல்ல நேத்து அடிச்சமான்னு கேக்குறேன் ப்ரோ. யாராவது ஒருத்தராச்சும் அடிச்சமா டிஎம்கேவை? ஒருத்தர் கூட அடிக்கல. நீ தொட்டு பாரு, உள்ள வராங்க. நீ தொட்டு பாரு, நான் திமுக போட்டு அடிக்கிறனாலே மட்டும் பாரு. இல்ல 5 அறிவு படைச்சவங்களுக்கு கூட தெரியும் ரஞ்சித் எந்த இதுக்கு பின்னாடி இருக்காருன்ட்டு. அது கூட தெரியாம அரசியல் ஒரு சாணக்கியத்தனமா வந்து அது இல்லைன்னு காமிச்சு இது பண்றதுக்கு என்ன நமக்கு யாருக்குமே ஒரு அறிவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இத சொன்னா உடனே ஜாதி இது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு யாருக்குமே அறிவு இல்லையா? நான் அவன் தொகுதி தான், நான் ஓப்பனா இது ரெக்கார்ட்ஸ் பேசுதான் என்ன, நான் அவன் தொகுதி தான், அவன் தொகுதியில இருக்கிறவன் தான் பேசுறேன், நான் போட்டு அடிக்க முடியும். ஜாதி வெறின்றீங்களா? இல்ல ரஞ்சித்னால எனக்கு ஜாதி வெறி இருக்குன்னா அப்படிதான் இருக்குது. அத சொன்னா பெரிய தப்புங்கிறாங்க. என்னங்கடா இது? அது என்ன ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஜாதி வெறி மட்டும் உங்களை தனியா இது பண்ணுது. இன்னைக்கு ஸ்பேஸ் பண்றது இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல. கேட்டா நம்மள ஜாதி வெறி அப்படின்றது என்னன்னா, எல்லா ஜாதியையும் அரவணைச்சு, எல்லா மதத்தரையும் அரவணைச்சு நட்போட இருக்கிறது தான் இது. ஆனா நீங்க ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை எழுத்து அரசியல்ல பேசுறதும் மேடைகள்ல பேசுறதும், அந்த ஜாதிக்காரன் வந்து இந்த ஜாதிக்காரனை பார்த்து மேடைகள்ல எதிர்த்து குறை சொல்லி பேசுறதும், அவன் பண்றதும் ஜாதி வெறினா அப்ப நீங்க பண்றதும் ஜாதி வெறி தானே? பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் பண்றது ஜாதி வெறினா அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எதிரியா பார்க்கக்கூடிய விடுதலை சிறுத்தையும் ஜாதி வெறி தானே? இதுல ஏதாவது தப்பு இருக்கா? நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? எனக்கு புரியல. இல்ல ஆனா இவங்கள பத்தி சொன்னா மட்டும் ஜாதி வெறின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சனாதானத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா எப்ப அவனும் ஒரு ஜாதி தான், அவனும் ஒரு சாமியை கும்பிடுறான், அவனுக்கு விருப்பமான ஒரு சாமி அவன் கும்பிடுறான், அவனுக்கும் ஒரு 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 மனசு இருக்கு, அவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. நீ அவனை எதிரியா காட்டி நீ இங்க வந்து அரசியல் பேசுறன்னா அப்ப அது பேர் ஜாதி வெறி தானே? அவன் இங்க நம்ம மேல இங்க காட்டுறது ஒரு ஜாதி வெறினா அப்ப நீ அங்க காட்டுறதும் ஜாதி வெறி தானே?
இதுக்கு வேற ஒரு விடுதலை சிறுத்தை மேல வந்து பதில் சொல்லுவா. வா பேசுவோம். உனக்கு வெளியில இருந்து வேற யாராவது வந்து கேள்வி கேட்டாதானடா பிரச்சனை. நான் கேட்கறேன், பதில் சொல்றேன். எனக்கு என்ன நீ என்ன பண்ணுவேன்னு நீ முடிஞ்சா பண்ணிக்க. வா நீ இங்க பார், உன்னால ஒன்று உன் ஜாதியை பிடிச்சி தொங்குவேன், உன் மதத்தை பிடிச்சி தொங்குவேன், இல்லைன்னா உன் அரசியல் கட்சியை பிடிச்சி தொங்குவேன். எனக்கு மூணுமே எனக்கு வந்து தலைகில இருக்கிறதுக்கு சமம், புரியுதா? எனக்கு ரஜினியை தாண்டி ரஜினிக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு மசருக்கு தான் சமம். எனக்கு ரஜினி தான் முக்கியம். அவருக்காக நான் யாரை வேணாலும் எவனை வேணாலும் எமனை வேணாலும் எதிர்த்து நிற்பேன். கவலை மயிரே படமாட்டேன். ரெண்டு சீட்டு குருமா வரணும்னு சொல்லி போட்ட உடனே ஏன்பா அவ்வளோ கோவம் வருது? 2 சீட்டு குருமா இதேதான் அந்த ஸ்பெசிபிக் சொன்னோம். ஐயோ இந்த டைரக்டர் இருந்தாலும் வேற எந்த டைரக்டரா இருந்தாலும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவரால் பெரிய ஆளா ஆனா இந்த மாதிரி ஏதாச்சும் சிரிச்சா அவனையும் இந்த மாதிரி தான் நாய் மாதிரி சொல்லுவோன்னு சொன்னோம். இவனுங்க உடனே இல்ல, எனக்கு புரியல. எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு புரியல. பொதுவா நான் ரெக்கார்டிங் ஸ்பேஸ் ஒன்று போட்டேன் அப்படின்னா என் பண்ணும் போது நான் டெலிட் பண்ணிட்டு தான் படுப்பேன். பல ஸ்பேஸ் டெலிட் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் வந்து கேட்காத வாய் இன்னைக்கு மட்டும் எதுக்கு வந்து ஏன் ஸ்பேஸை டெலிட் பண்ணீங்கன்னு சொல்லி ஏன் கேக்குது? ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். திமுக காரன் உள்ள குறுக்கால வராத, திமுக கட்சி உள்ள குறுக்கால வராத, வாண்டட நீ வந்து நீயா வாண்டடே வந்து ஏறி கட்டிக்காத. செம்ம கட்டுப்புல இருக்கிறேன். நீங்களாம் அயோத்தி நேரத்துல பேசின பேச்சுக்கெல்லாம் எடுத்து போட்டு அன்னைக்கே ஸ்பேஸ் போட்டு அடின்னு அடிச்சிருந்தா அன்னைக்கே காணாம ஆக்கிருப்பீங்க. தேவையில்லாம வாண்டடா வந்து குறுக்கால விழாதீங்க. அயோத்தி சிலைக்கு போனா உட்காந்து கத்த வேண்டியது, அதுவே இங்க வந்து கலைஞர் என்னது நினைவிடம் திறக்கிற விழால வந்தோன்னா ஐன்னு அப்படியே உட்காந்து பாராட்ட வேண்டியது. என்ன நீ வச்சதுக்கும் நீ இந்த பக்கம் போனதுக்கும் அந்த பக்கம் உட்காந்து வைக்கிற ஆளா நாங்க? ரஜினின்ற நீ வச்சதுக்கு என்ன தலையாட்டுற பொம்மை நினைச்சிட்டு இருக்கிறியா? எங்களை நம்பிதான் நீ இருக்கிற, உங்களை நம்பி யாரும் இல்ல. தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துடும் பிஜேபி உள்ள கொண்டு வந்து எதிர்கட்சியா உட்கார வச்சதே இவனுங்க தான். இல்ல அடுத்தவனை குறை சொல்லிட்டு என்ன ப்ரோ எங்க ஊரை பிளாப்ளம், நாங்க பிளாப்பளம் தேவையில்லாம குறுக்கால வந்து ரஜினி விஷயத்துல தேவையில்லாம குறுக்கால வந்து மாட்டிக்கிட்டு அடிபடாது. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் கட்சி பிடிக்கும், பிடிச்சிட்டு போவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. நான் பின்னாடி ட்வீட்ல வச்சுட்டேன், என் பயோலையும் வச்சுட்டேன், சாவர வரைக்கும் நோட்டா தான். நான் நேத்தே சொல்லிட்டேன், திமுக போட்டோ இல்ல பிஜேபி போட்டோ இல்ல வந்து விடுதலை சிறுத்தையை போட்டோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை போட்டோ அன்னைக்கு உட்காந்து ஜெய்பீம் படம் பிரச்சனை நேரத்துல உட்காந்து தேவையில்லாம சில ட்வீட் எல்லாம் பார்த்தோம் தான். ஜெய்பீம் படம் பிரச்சனை நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சில பேர் ட்வீட் எல்லாம் போட்டான் தலைவர் பத்தி. அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டு அடிச்சது நான் தான், ஸ்பேஸ் போட்டு அடிச்சேன். மறந்து போச்சா? இதுல நான் தமிழ் கட்சிக்கு என்ன வேலை இங்க? இவனுங்களுக்கு என்ன வேலை முதல்ல? இங்க பாருங்கப்பா, உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக என் ஸ்பேஸை பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், சரியா? உங்க ரூட் என்னமோ அது ரூட்டை பார்த்து நீங்க பிடிச்சிட்டு உங்களோட அரசியல் என்னமோ அந்த கொள்கையை நீங்க கண்டுபிடிச்ச நீங்க இது பண்ணிட்டு போங்க. அது எல்லா கட்சிக்கும் நான் சொல்றேன். நான் உங்களுடைய விஷயத்துல உங்களுடைய கட்சியில நான் தலையிட மாட்டேன். தலைவரை யாரும் தொட வேணாம்னு சொல்லுங்க, அதுதான் மெயின். நீ வந்து தலைவரை தொடாம இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது ரஜினி ரசிகனுக்கோ மற்ற அரசியல் கட்சிக்கோ தொடும்போது யாரா இருந்தாலும் பேசதான் செய்வாங்க. டேங்கப்பா,
குர்மாவலனுக்கு இவ்வளோ சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்க. சரி, போன தடவை 49 சீட்டு 49 தொகுதி ஜெயிச்சாப்புல, 49% ஜெயிச்சாப்புல சிந்தனை செல்வன். வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன்ல நில்லுங்க. இந்த தடவை என் ஊர்ல எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் நிற்பாங்க மெயினா ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்டு. ஒன்று முருகமாறன், இல்லைன்னா சிந்தனை செல்வன். இந்த தடவை எவ்வளோ? போன தடவை வந்து சிந்தனை செல்வன் 86,000 வாக்கு, ஏடிஎம்கேவோட முருகமாறன் வந்து 75,000 வாக்கு. என்ன கிட்டத்தட்ட ஒரு மைல்டு இதுல தான் தோத்து போனது. இந்த தடவை பார்ப்போம். இல்ல அப்படி நேத்து கூட அந்த கணேஷுங்கிற ஐடி தான் ஆக்சுவலா வந்து சம்பந்தமே இல்லாம திருவாவூரை கொண்டு வந்தது. அதுதான் அங்க வந்து நம்ம வந்து தப்பா பேசணும்னு சொல்லிட்டு டெபாசிட்டே போயிடுச்சு என் ஊர்ல மக்கள் நீதி மையத்துக்கு. இப்பதான் தெரியும் என் ஊர்ல மக்கள் நீதி மையம் கட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. 1400 வாக்கு வெங்காயம். சார் அதான் சார், வாங்க சார். 1400 வாக்கு. நாம் தமிழர் கூட 6800 வாக்கு வாங்கியிருக்கிறான். எம்என்எம் 1400 வாக்கு. ரெண்டாயிரத்தி 16 முருகமாறன் ஜெயிச்சாப்புல, 2011 முருகமாறன் தான் ஜெயிச்சாப்புல, 2006 ரவிக்குமார் ஜெயிச்சாப்புல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீ சொந்த ஊர் பக்கம் நீ எட்டி பார்க்க வேண்டியதுன்னு ஏன் வரமாட்டேங்கிற? அப்புறம் சொல்லு கிங்ஸ்லி, சொல்லுங்க குரலொலி ஆர்டிஆர். காக்கா என்ன சொல்லுது? திரும்ப அடி வாங்க அதான் வேண்டியது. அந்த எதுக்கு உள்ள வந்தானுங்கன்னு தான் எனக்கு புரியல. உட்காந்துட்டு விஜய்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி வேற பேசிட்டு இவனுங்க என்னமோ யோகியனுங்க மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் இல்ல அவனுங்க பொய்யா சொன்னானுங்க. நேத்து நம்ம ஸ்பேஸ்ல வந்து தப்பா பேசணும்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லியிருக்கானுங்க. கண்டனதெல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்படிங்கிற மாதிரி பொய்யா சொல்லி அந்த 4-5 விஜய் ஃபேன்ஸ் ஐடி, 2-3 கமல் ஃபேன்ஸ் ஐடி அவங்கள உள்ள விட்டு ரஜினி அபியூஸ் பண்ண வச்சுக்கிட்டு கிடக்கானுங்க. 13 பேர் இருக்கானுங்க. அதுல 2 பேர் நம்ம ஆட்கள் இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. 11 பேர். அதுல 8 பேர் 9 பேர் அவனுங்க எல்லாம் காக்காங்க. இவனுங்க வாய் பேசிட்டு இருக்கானுங்க. நான் ஒவ்வொருத்தன் ப்ரொஃபைலையும் போய் பார்த்துட்டு இருக்கேன், அத்தனை பேரும் காக்கா. இதுல காக்கா வர மஞ்சள் குடிக்க பாக்குது. நடுவுல ஒரு காக்கா வந்து பேசல, தேவையில்லாம உள்ள வராதீங்கடான்னு. இல்ல நடுவுல ஒரு காக்கா ரிக்வெஸ்ட் வைக்குது, பாஸ் அந்த குடிவரவுமே கொஞ்சம் அடிங்க பாஸ், அவனும் கொஞ்சம் கேவலமா பேசலாம் பாஸ். இதுங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்தாங்க, ஸ்பேஸ்ல போயிட்டு உட்காருங்க போல இருக்கு. இல்ல அந்த ஸ்பேஸ்ல கேக்குறான், விஜய் போட்டு உங்க குடும்பத்தையே போட்டு கிழிச்சி எடுத்தாங்களே, அப்ப ஏதாச்சும் பேசினா அதை அப்போ நாங்க பாத்துக்குவோம், அது எங்களுக்குள்ள அப்படிங்கிறான். என்னடா இது? என்ன மியூட் போட்டா இல்ல இல்ல ஜிப்சி ப்ரோ, மியூட் தான் கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தான், பேசவே விடல அவன், மியூட் போட்டுட்டு. இல்ல அவன் அரசியல் ப்ராஸ்டிடியூட்னால நான் தான் கேட்டேன், அந்த ப்ராஸ்டிடியூட்டை எதுக்கு சொன்னாரு படையப்பா, ரெக்கார்டெல்லாம் உடையப்பா நீ எதுக்கு கொடுத்தாருன்னு கேக்குது. அதை ஆரம்பிக்கிறே என்ன தூக்கிட்டான் அவன். இன்னைக்கு ஆஃப்லைன்ல இங்க தலைவர் பாட்டை போட்டு கேட்டுதாங்க ஓட்டு கேட்டு இருக்கிறானுங்க. தலைவர் படத்தோட பாட்டு போட்டு தாங்க இங்க உட்காந்துக்கிட்டு ஓட்டு கேக்குறானுங்க. நேத்து ஸ்டாலினோட அபிஷியல் ஐடி ட்வீட் ட்வீட்ல என்ன ஆடியோ இருந்துச்சு பின்னாடி? சும்மா இவங்க எல்லாம் வாய் பேசலாம், எல்லாரும் பேசலாம். இன்னி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல நேத்து. சும்மா தேவையே இல்லாம டிஎம்கே உள்ள இழுத்துட்டு வந்தது, யாருன்னு கூட தெரியாம.
இவனுங்க பேசுறதுக்கு மேலிடம் கூப்பிட்டு இவனுங்களே அடிப்பானுங்க. டேய் எலெக்ஷன் டைம்ல கை கலச்சு சும்மா இருக்கடான்னு இவங்களே கூப்பிட்டு அடிப்பானுங்க. அதான் நிஜம். ஆமா, ஸ்டாலினுக்கு தெரிஞ்சா ஸ்டாலின் எழுத்தாணி வச்சு கண்ணுலே 2024 ஒன்ன யாரா பேசுறது? நீங்க 2024 2025 2026 இந்த 3 வருஷம் நீங்க வாயவே திறக்க முடியாது. கம்முன்னு இருக்கணும். ஆட்ட இனிமேல் பொதுமக்கள் பேசிப்பான், அவன் தான் பேசணும். எல்லா கட்சிக்காரனும் கம்முன்னு இருக்கிறது தான் உங்க வேலையே. என்ன என்ன எலான் இப்போ உங்களுக்கு வசதியா வந்தது, இன்னைக்கு போட்டு ஃபுல்லா பொழந்தது நான் தான், நேத்தும் போட்டது. இப்ப என்னையா அந்த பக்கம் போய் ட்வீட் போட வேண்டியதானே? தைரியமான ஆளா இருந்தா என் பேரை போட்டு கபிலன் ஊப்பின்னு போடு பார்ப்போம். அன்னைக்கு போட்டு இல்ல, இப்ப போடு. இப்ப மட்டும் எதுக்கு மை கேக்குற எலான்? இப்ப மட்டும் எதுக்கு மை கேக்குற? அன்னைக்கு ட்வீட் போட்டு இல்ல, போட வேண்டியதுனே. இன்னும் ஜாட மாடியா அன்னைக்கு ட்வீட் போடுற? தைரியமான ஆளா இருந்தா பேரை சொல்லி என்ன டேக் பண்ணி ட்வீட் போட வேண்டியதுனே. ஹலோ, கேக்குறதுக்கு பதில் சொல்லுப்பா. ஹலோ கேக்குதா? கேக்குது. ஹலோ. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேங்க. இப்ப என்ன கொஸ்டின்? அதான் கேக்குறேன் இருங்க. இப்ப அந்த ஸ்பேஸ் ஒன்று பிளாக் பேந்தர்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கான் ஸ்பேஸ. அங்க தலைவரை எவ்வளவு கேவலமா டீக்ரேடிங்கா உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவன் டிஎம்கே தான் கன்ஃபார்மா தெரியும். அது என்ன இந்த ஸ்பேஸ் டாபிக் பேர் என்ன? இருங்க, நீங்க பிளாக் பேந்தரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவன் எந்த கட்சிக்காரன்? கரெக்ட் தான். அது ஏன் டிஎம்கே அவன் எந்த கட்சிக்காரன்? ஓப்பனா சொல்லுங்களேன். இதே பிஜேபி காரன் என்ன அடிக்கணும்? இல்ல என்ன அடிக்கணும்? உன்ன மாரி உட்காந்து பிஜேபிக்கு முட்டு கொடு. பிஜேபி அடிக்கும் போது நீ போய் அடிச்ச? பிஜேபி நீ அடிச்ச? நீ பிஜேபி நீ அடிச்ச? நீ பிஜேபி எப்ப அடிச்சு? கால நக்கிடுதுனா உட்கார்ந்த பிஜேபி கால நக்கிடுதுனா உட்கார்ந்த பிஜேபி எப்ப தலைவர் அடிச்சு? பிஜேபி உட்கார்ந்த தலைவர் பத்தியா? பிஜேபி அடியில பேசும்போது நீ என்ன எங்க போன? நீ பிஜேபி எப்பங்க எங்க போன? பிஜேபிக்கு என்ன உட்கார்ந்து என்ன பொண்ணு கொடுத்த மாதிரி உட்கார்ந்து பிஜேபி அந்த முட்டு கொடுக்குற? பிஜேபி கட்சி ஐடிலாம் உட்கார்ந்து தலைவர் பத்தில பேசும்போது எங்க போயிருந்த? நீ எங்க போயிருந்த? நான் எவன் பேசுவான் நான் அடிச்சிருக்கிறேன். எவன நான் அடிக்கல. இப்ப கூட தான் வாங்கிட்டு போனா என்கிட்ட ஒரு டிஎம்கே ஐடி. எங்க போன நீ? எங்க நீ போன? யாரு தலைவரை பத்தி கேவலமா தலைவரை பத்தி இங்க மத்தவன் பேசும்போது நான் அடிச்சுதான் பேசிட்டு இருக்கிறேன். நேத்து நான் தான் ஸ்பேஸ் போட்டு உட்காந்தேன். இன்னைக்கே ஸ்பேஸ் போட்டு உட்காந்தது நான் தான். என்ன நீ என்னைக்கு நீ உட்காந்து பிஜேபி அடிக்கும் போது பிஜேபிக்கு என்னைக்கு நீ எதிராக நீ ஸ்பேஸ் போட்டுருக்கிற? இது என்னைக்கு பேசிருக்கிற? பாஷா பாயின்றவன் அவங்க டிஎம்கே சப்போர்ட்டர் தான். நல்லா கேட்டுக்க. பாஷா அரவிந்த்ன்றவன் இங்க டிஎம்கே சப்போர்ட்டர் தான். ஆனா நேத்து முழுக்க போட்டு அடிச்சான். ரஞ்சித்தை போட்டு அடிச்சான். திமுக கூட்டணியில இருக்கிறது தான் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டு அடிச்சான். நீ பிஜேபி எடுத்து அடிச்சே? நீ பிஜேபி எடுத்து அடிச்சே? நீ என்ன உட்காந்து அன்னைக்கு இன்னும் ட்வீட் போட்டியே? எனக்கு கட்சி சாயம் பூசணிய அன்னைக்கு ட்வீட் போட்டு நீ தைரியமான ஆளா இருந்தா என்ன டேக் பண்ணில போட்டிருக்கணும். இங்க ரஜினி போட்டோ எடுத்து வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நீ முட்டு கொடுக்கும் போது அப்ப மத்த கட்சிக்கு மத்தவன் ரஜினி போட்டோ வச்சுட்டு அவன் மத்த கட்சிக்கு அவன் முட்டு கொடுக்க மாட்டானா? பிஜேபி காரன் இன்னைக்குமே தலைவரை பத்தி கேவலமா பேசுறா. நீ 2024 இருந்தியா இல்லையா? நீ 2021 நீ இருந்தியா இல்லையா? நீ ட்விட்டர்ல பிஜேபி இல்லையா? சுப்பிரமணிய சுவாமி பிஜேபி இல்லையா? சுப்பிரமணிய சுவாமி பிஜேபி இல்லையா? நாளைக்கு முன்னாடி பார்ட்டில இருந்து ஒருத்தங்கள ரிமூவ் பண்ணாங்களே பதவியில இருந்து. அந்த லேடி பேர் என்ன? ஒருத்தங்கள ரிமூவ் பண்ணாங்களே, யார சொல்றீங்க? டக்குன்னு பேர் ஞாபகம் மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க, மேலா ஃபீமேலான்னு தெரியல. உங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை பத்தி தப்பா பேசுனது ரிமூவ் பண்ணாங்க. சுப்பிரமணிய சுவாமிங்க கட்சிக்கு தானே, பிஜேபி தானே சுப்பிரமணிய சுவாமி. எவ்வளவு பேசிருக்காரு? ஏங்க பிஜேபி கட்சி தானே. ஏங்க இருங்க, அவன் எல்லா சைடும் சொம்படிப்பான். அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. இல்ல, நீங்க பிஜேபி என்னைக்குமே தலைவர் அடிச்சான்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அடிச்சான்னா திரும்பி அடிக்கிறேன். அது வரைக்கும் என்ன அடிப்ப? ரஜினி அடிப்ப நீ பதிலுக்கு? பிஜேபி சும்மா ரஜினி பேசி வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம போயிட்டு அவனை கேட்க வக்கு இல்ல. அப்புறம் என்னத்துக்கு ரஜினி ஒன்னா சேர்ந்த பரதேசி பிஜேபின்னு சொல்லி எதுக்கு டேக் போட்டாங்களா 2021? சொல்லாமா அப்ப எனக்கு?
ஏங்க அப்ப நான் ட்விட்டர்ல இல்லங்க. சரியா? இல்லன்னா நான் மூடிட்டு கேக்குறேன். போய் இல்ல இல்ல இப்ப ஒரே நிமிஷம் எலன் அவர்களே, நீங்க யூடியூப் நீங்க பாப்பீங்க இல்லையா? ட்விட்டர்ல இல்ல சரி. ஆமா. கார்த்திக் கோபிநாத்னு ஒருத்தர் இருக்காருல்ல, தெரியுமா? ஆமா. அவரு தெரியும். அவரு தலைவரை பத்தி என்னெல்லாம் பேசினாருன்னு நீங்க பாத்தீங்களா இல்லையா? கார்த்திக் பாத்தீங்க. கோபிநாத் தலைவர் பத்தி ஒன்னும் பேசலையே. இப்ப ரீசெண்டா நீங்க நல்ல கண்ணு ஏன் அதெல்லாம் அத தெரியாது. பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் எலான் பார்க்க முடியும்? பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. நீங்க எலான் எலான் நானே எலான் இல்ல நேத்து நான் நைட் இத ஸ்பேஸ் போனீங்களா? எலான் இல்ல நேத்து நைட் ஏங்க ஸ்பேஸ் நான் போனீங்களா? கேக்குறேன். நான் சிம்பிளா ஏங்க கேக்குறேன். நான் இப்ப கேக்குறேன் வந்துட்டு நான் டிஎம்கே கேக்குறேன் நீங்க வந்துட்டு கேக்குறதுக்கு நான் பதில் சொல்ல டிஎம்கே மாட்டேங்க. ஏங்க ஓப்பனா நான் தெரிஞ்சு கேக்குறேன். தலைவர் அவர் வெங்காயம் பேசுறாரு. அது ஏன் நான் டிஎம்கே கேக்குற பதில் சொல்லு. அடிக்காம வந்துட்டு அன்னைக்கு பிஜேபி எனக்கு கொண்டு வந்து வந்து ஊபி சாயம் பூசுனிய தேவையில்லாம இன்னைக்கு நேத்தும் சரி இன்னைக்கு சரி நான் தான் போட்டு ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கிறேன். நீயா போட்டு உட்காந்த? நீயா போட்டு ஏங்க உட்காந்த? நேத்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஹேஷ்டேக்ல நடந்ததே இல்ல இல்ல தெரியாதுங்க. நான் நான் குறிப்பிட்ட வெளியில ஆளுங்களை இருந்தேன். மட்டும்தான் நான் அடிப்பேன், இப்பதான் நான் ஈவினிங் குறிப்பிட்ட கட்சிக்காரங்களை மட்டும்தான் அடிப்பேன்னு உட்காந்துட்டு ஒரு 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 சார்பா நிக்கிறிய வெக்கமா இல்ல? ஏங்க நான் எதுக்குங்க வெக்க பண்ணோம்? பிஜேபி என்னைக்கு இங்க தலைவர் அடிச்சிச்சு? பிஜேபி இல்ல எதுக்கு இல்ல வெக்க பண்ணணும்? இல்ல இருந்தா இல்ல. தானே வெக்கப்படுறதுக்கு போய். அதுல நான் மட்டும் இதுக்கு பதில் சொல்லிக்கிறேன். நேத்து கூட ஒரு டாபிக்ல நான் கூட பேசினேங்க எலன். அதாவது பிஜேபி ரைட் விங் பாலிடிக்ஸ் பண்றவங்க மோஸ்ட்லி தலைவரை வந்து அப்படி அஃபெண்ட் பண்ணது இல்ல அப்படிங்கிறது உண்மைதான். நானே கவனிச்சிருக்கேன். அப்படி பண்ணது கிடையாது. ஏன்னா ஆமா. அவரு வந்து ஆன்மீகவாதி அப்படிங்கறதுனால சில புரிதல் இருக்கிறவ சில பேர் வந்து இது பண்ணிருக்காங்க. ஆனா 2021 சீனே வேற. அவர் போனதுனால இவங்க என்னமோ ஆதாயம் தேடலாம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் தலைவரை ஏசி பேசியிருக்காங்க. அத வந்து ஏங்க மறுக்க அதுதாங்க முடியாது. நான் சொல்றேன். சரிங்களா? தலைவரை பேசினா எனக்கு அது அப்ப நான் தப்புன்னு என்ன தான் நானே தெரியுமா நினைச்சேன்? சொல்றேன். இல்ல அப்ப நான் என்ன அது தெரியுமா நினைச்சேன்? எல்லாருமே இவங்க கழுத கட்டா குட்டிச்சோறு மாதிரிதான் இருக்காங்க. எல்லாருமே துக்ளக்கு ஒரு பத்திரிகையில விஷயத்துல தலைவரை வந்து துக்ளக்கு திட்டிட்டு தான் இருக்காங்க. பத்திரிகையில துக்ளக்கு பத்திரிகையில குருமூர்த்தி என்ன அட்டைப்படத்துல என்ன போட்டு விட்டு நீ என்ன 2021 ஒரு அறிக்கை விட்டதுக்கு அடுத்த நாள் நீ என்ன அட்டைப்படத்துல போட்ட நீ? ஏங்க அது குருமூர்த்தி பண்ணது தப்புதாங்க. அது ஒத்துக்கிறேன். அது தப்புனா காலைல வந்து சரிங்களா? மன்னிப்பு கேட்க சொல்லு. காலைல வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. ஏங்க அவர் பண்ணது தப்புதான். அதான் தலைவரை காலைல யார் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. தொட்டாலும் அது தப்புதான் நான் தலைவர் காலைல வந்து சொல்லிட்டேன். மன்னிப்பு கேட்க சொல்லுன்றேன். ஏங்க நான் சொன்னா அவர் எப்படிங்க கேட்பாரு? கேட்க மாட்டான்ல. அப்புறம் என்னத்துக்கு நீ உட்காந்து பிஜேபிக்கு முட்டு கொடுத்துறீங்க வரேன்றேன். ஏங்க இப்ப நான் கேக்குறேன். மோடி எவன் தலைவரை சொன்னாரா பத்தி தப்பா தலைவரை பத்தி பேசினாலும் அடிப்பேன்றேன். இருங்க எவன் தப்பு நான் பேசினாலும் கேக்குறேன். அடிப்பேன்றேன். அது மோடியா கேடியெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். புரியுதா? ஏங்க நான் கேக்குறேன். மோடி அண்ணாமலை எல்லாம் வந்து என்னைக்காச்சும் வந்துட்டு தலைவரை பத்தி டவுன் டவுன் கிரீகேடிங்கா பேசியிருக்காங்களா? அவங்க எல்லாம் பெருமையா தான் பேசியிருக்காங்க. ஓஹோ நீங்க ஓஹோ வந்துட்டு அப்ப இதை வந்து எடுத்துட்டு வராதீங்க. அப்ப இப்ப நேத்து இப்ப ஸ்பேஸ் போட்டான்ல இந்த பிளாக் பேந்தர்ன்றவன், அவன் விடுதலை கட்சிக்காரன் நேத்து அவன். பேசுறத பத்தி எனக்கு சரியா? தெரியாதுங்க. நான் இன்னைக்கு அவன் மார்னிங் போட்டதுக்கு தான் நான் வந்துட்டு ஏன் பதிலுக்கு இங்க நான் போட்டு உட்காந்துருக்கிறேன்? ஏங்க இருங்க. நேத்து அவன் பேசுனது போட்டதுக்கு எனக்கு எதுக்கு நான் இங்க தெரியாது. போட்டு உட்காந்துருக்கிறேன்? உனக்கு இப்ப என்ன வேணும்? இப்போ உனக்கு என்ன வந்து நீ டிஎம்கே காரன் என்ன ஏங்க கேட்டா டிஎம்கே உனக்கு காரன் மைக் நான் சொன்னேன். கொடுக்கலன்ற ஆமா நான் அதேதான் நான் இப்ப என்ன சொல்றத வச்சு கேளுங்க. என்ன இப்ப உனக்கு ஏன் அன்னைக்கு ஒரு பிஜேபி ஐடிக்கு மேல உட்காந்து பேசிட்டு இருந்தானே? அப்ப எங்க போன? ஒரு எனக்கு பிஜேபி காரன் புரியல. அல்லு அர்ஜுன் போட்டோ டிபி வச்சுட்டு வந்து பேசிட்டு இருந்தானே. என்ன 3 மணி நேரம் பேசுனான்னு அவனுக்கு பேச தெரியல. விட்டனே. தெரியல அப்ப எனக்கு. எங்க போன நீ? ஆமா நீங்க போயிட்டு அடுத்த 2 நாள் கழிச்சு வந்தாங்க எல்லாரும். இல்ல எனக்கு தெரியலங்க. ஏன் தெரிஞ்சுன்னா வந்திருப்பேங்க. தெரியல யோ எனக்கு. திமுக காரனையும் பிஜேபி காரனையும் உள்ள ஸ்பேஸ்ல பேச விட்டது நான் தான். உனக்கு ஓகே. வேணா அப்படியே உனக்கு இங்க பாரு, நான் பிஜேபி எல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. அப்புறம் திமுக ஏங்க எல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. ஒருத்தர்லாம் ஏங்க திமுக பிஜேபிக்கு பிஜேபி யாருமே முட்டு கொடுக்க எந்த கட்சிக்காரனுக்கும் தேவையில்லைங்க. முட்டு கொடுக்க அவங்க முடியாது. நம்பர் இல்ல 1ல முடியாது. இருக்காங்க. அவங்களுக்கு ஏங்க நான் முட்டு ரஜினிக்கு மட்டும்தான் கொடுக்கணும்? விசுவாசி. எல்லானே நான் ரஜினிக்கு மட்டும்தான் விசுவாசி. புரியுதா? ரஜினி போட்டோ வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ வேணா பண்ணிக்க, அது உன் விருப்பம். ஆனா நான் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏங்க புரியுதா? இப்ப அது என்னோட இஷ்டம். அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அத நான் அப்புறம் என்ன சொல்றேன். வேணும்? இப்ப இல்ல நான் என்ன என்ன நீ வேணும்னு எப்படியா சொல்றேன்னா கட்சி சாயம் பூசுவ? எனக்கு எப்படி நீ கட்சி சாயம் பூசுவ? நீ யார்? எப்ப நீ பூசுன? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? 2001 எங்க போன நீ? இல்ல எனக்கு புரியல. இப்ப என்ன எதுக்கு புரியல? வந்துட்டு நீங்க 2021 அப்புறம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு முட்டு கொடுக்குற நீ. 2021 நேரத்துல இங்க பிஜேபி காரன் பேசும்போது எங்கேயா போன நீ? ஏங்க நான் அப்ப ட்விட்டர்ல இல்லங்க. ட்விட்டர்ல இல்லன்னா நான் அப்ப ட்விட்டர் இப்போ வந்ததே வந்து கேளு. இப்ப இருக்குல்ல, 2022 இப்ப அந்த கேளு. மாதிரி தாங்க இப்ப வந்தேன். கேளாம் பாப்போம். எழுத்து நீ கேளாம் பாப்போம். பிஜேபி காரனா ஒருத்தனை அடிச்சு காட்டு நீ. ஏன்னா ஏங்க உனக்கு அவங்க உன் கட்சி ரீசெண்டா முக்கியம். அடிச்சாங்கன்னா நான் ஏன்னா அதை உன் அடிக்க கட்சி தாங்க முக்கியம், செய்வேன். உன் ஜாதி முக்கியம், உன் மதம் முக்கியம். நீ அலையிற. உனக்கு ரஜினி முக்கியம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க ஏங்க கபிலன். அவர் என்ன சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் நான் கேட்போம். சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. என்னுடைய பயோல எடுத்து போய் பாருங்க ஆமா, ப்ரொஃபைல்ல. இவரு பையெல்லாம் எடுத்து தலைவருக்கு போட்டு நான் பேசுறது. அதிகமா
தலைவருக்காக அதிகம் தான் பேசியிருக்கேன். ஐயோ அப்படியே அரைஞ்சு அப்படியே அழுத்தி கீழ்த்திட்டேன் இருக்குமே. சும்மா வந்து இது பாருங்க, சும்மா தலைவர் உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்குறது. உனக்கு சப்போர்ட் பண்ற கட்சி உன் தலைவரை பத்தி ஏதாவது பேசிட்டா வாயை இருக்க முடிக்குங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் இப்ப எங்கங்க பேசுனாங்கன்னு நான் கேக்குறேன். நான் ஒரு கேள்வி கேட்டுட்டேன். பேசினப்ப எங்கயா போன? என்ன பேசுனாங்க? பேசினப்ப எங்க போன? பேசினப்ப நான் ட்விட்டர்லயே இல்லன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் நாளைக்கு அசம்பிளி எலெக்ஷன்ல பேசுவான். வா உன்னை எல்லா இடத்துலயும் உன்னை டேக் பண்ணி கிழிக்கிறேன் வா. இந்த பாருங்க, யாரு பேசினாலும் சரி, தலைவர் தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் கட்சி எல்லாம். நான் இப்பயே விவிஆர்டின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டு வருவேன். சரியா? உன்னை விட உங்களை விட 3 மடங்கு பிஜேபி சப்போர்ட் பண்ற ஆளு அவரே. பிஜேபி பத்தி அன்னைக்கு அடிக்கும் போது பிஜேபி பொழந்து எடுத்தது அவரு தான். ஏங்க அது எடுத்து இருக்கலாங்க, பிரச்சனை இல்ல. பட் நான் வந்துட்டு நீ எந்த கட்சியில வேணாலும் உறுப்பினர். நீ ரஜினி ரசிகனா இருக்கியா? முதல்ல விசுவாசம் ரஜினிக்கு இருக்கட்டும். அதுதான் நான் சொல்றேன். இப்ப என்னோட எங்க நீ பிஜேபி போட்டு அடிச்சிருக்கிற? எங்க நீ பிஜேபி போட்டு அடிச்சிருக்கிற நீ? நேத்து வந்து கலைஞர் நினைவிடத்துக்கு போனப்ப உட்காந்து பிஜேபி காரெல்லாம் திட்டி ட்வீட் போட்டானே, எங்கேயா போன நீ? ஏங்க சத்தியமா அப்ப நீ ட்விட்டர்ல இல்லையா? கலைஞர் நினைவிடத்துக்கு தலைவர் போனப்ப பிஜேபி காரெல்லாம் திட்டி ட்வீட் போட்டானே, எங்க போன நீ? அதாங்க என்ன டைம்லைன்ல ட்வீட் காமிச்சதுனங்க போய். ஐயா உனக்கு காட்டாது, உன் கண்ணுக்கு காட்டாதுயா. ஏங்க நீங்க காட்டுங்க, நான் அடிக்கிறேன். ஐயா இல்ல காட்டுனா மட்டும் இவரு போயிட்டு அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு. நேத்து அன்னைக்கு பேசும்போது எங்கயா போன? என்னைக்கு கலைஞர் நினைவிடத்துக்கு போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் டிஎல்ல முழுக்க ஓடிட்டு இருக்கு. பிஜேபி காரெல்லாம் திட்டான். அவரு அயோத்தி சிலை கோயிலுக்கு போனப்ப இங்க முழுக்க திமுக முறை திட்டுறான். என்ன உங்க 2 பேரும் நீங்க வச்ச நிக்கணும் உட்காரணும் உங்களை விட்டு பொம்மையா அவரு? எனக்கு புரியல. எவன்டா அறிவுரை கொடுக்குறது? எனக்கு எந்த டைம்லைன்லயும் எதுவும் காட்டலங்க. காட்டினதானே போயிட்டு நேத்து உட்காந்து கலைஞர் நினைவிடத்துக்கு போகும்போது என்ன மயிருக்கு உட்காந்து பிஜேபி காரெல்லாம் திட்டுறான். அது கேட்கற வக்கு இருக்கா? ரஜினி ரசிகன் சொல்லிக்கிறீங்களா? அதை முதல்ல போய் கேளு. ஏங்க நான் கேக்குறேங்க, அது பத்தி பிரச்சனை இல்ல. நான் கேக்குறேன் கன்ஃபார்ம்டா. கேட்டுட்டு வந்து பேசியா? கேட்டுட்டு வந்து பேசு. நான் அவனை அடிச்சேன் உன்னை இங்க வந்து உட்காந்து இது சொம்பு தூக்குறதும், நான் அவன் இவனை அடிச்சா உடனே அவன் வந்து இங்க வந்து சொம்பு தூக்குறதும், ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கிறதுன்னு உட்காந்து என்ன பார்த்தா எனக்கு கிறுக்கு பயமா தெரியுதா உங்களுக்கு எல்லாம்? ஏங்க நான் அதுக்காக சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் நான் என்ன ரஜினி யூஸ் பண்ணிக்கிறது தெரியாம ரஜினி ரசிகனை வேற யூஸ் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிக்கிறீங்களா? யோ உங்க அரசியல்லாம் போயிட்டு அந்த பக்கம் குப்பையில அந்த குப்பையை கொண்டு போய் அங்க போய் வச்சு விளையாண்டுங்க. அதை மாத்தி சேர்த்து வச்சு விளையாண்டுங்க. என்கிட்ட கொண்டு வராதீங்க இந்த அரசியல்லாம். ஏங்க அரசியல்லாம் வந்து கொண்டே வரல. உங்க மானங்கட்ட அரசியல் இருக்குல்ல, அந்த மானங்கட்ட அரசியல எனக்கு வேண்டான்றேன். அந்த மானங்கட்ட ஈத்திர பிடிச்ச அரசியல எனக்கு வேண்டான்றேன். கேவலமான அரசியல எனக்கு வேண்டான்றேன். உங்களுடைய அரசியலை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய கேவலமான அரசியலை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க, என்ன விட்டுடுங்க. இங்க வேணாம், இங்க அரசியல் வேண்டாம் நினைக்கக்கூடிய ரஜினி ரசிகனை விட்டுடுங்க. அதை வேற எங்கேயாச்சும் பயன்படுத்துங்க. யாரையும் போய் கம்பல் எல்லாம் பண்ணலங்க. இங்க என்ன கம்பல் பண்ணல? யோ அன்னைக்கு ட்வீட் போட்டது யாரு? நீ தானே போட்ட? ரஜினி ரசிகன்ற பேர்ல எப்படி ரஜினி ரசிகன்ற பேர்ல ஊபிக்கு முட்டு கொடுக்க ஊபின்னு சொன்னீங்க. எதை வச்சு என்ன டிமுக காரன் சொன்ன? நீ யார் வந்து ஊபின்னு சொன்னா? சரி அந்த நீ தானே ட்வீட் போட்ட. உனக்கு மரியாதை கொடுத்த ஸ்பேஸ்ல மைக் கொடுத்தது யாரு? உனக்கு மரியாதை கொடுத்த மைக்ல ஸ்பேஸ் கொடுத்தது யாரு? நான் தானே ட்வீட் போட்டேன். என்ன நீ ஊபின்றீ? நீ நான் எந்த கட்சிக்கு இதுக்கு முட்டு கொடுத்துருக்கேன் சொல்லு எனக்கு. ஏங்க கொஞ்சம் மெல்லமா கொஞ்சம் பேசுங்க. எனக்கு சரியா என்ன மெல்லமா பேசுறது? இங்க பாரு, வயசுல என்னோட சின்னவனால தான் நான் உரிமையோட எடுத்து பேசுறேன். இங்க பாரு எல்லாம் நீ வந்து எனக்கு எப்படி நீ எப்படி நீ வந்து கட்சி சாயம் பூசுன? நீ என் ஸ்பேஸ்ல ஒரு பிஜேபி காரணம் பேசுறான், திமுக காரணம் பேசுறான். 1 to 1 அவனுக்கு 2 பேரும் பேச வச்சிட்டு இருக்கிறேன். நீ என்னத்துக்கு நடுவுல உள்ள வந்து போடுற? ஏன்னா அவன் வந்து இப்ப நீங்களும் வந்துட்டு அங்க ஒரு டிஎம்கே காரன் பேசுறானா, ஒரு பிஜேபி காரன் இங்க பேசுறான் 1 to 1. நீ என்னத்துக்கு நடுவுல உள்ள போடுறேன்ற? இல்ல ஏன் போறலன்னா எலக்ட்ரோ பாண்ட பத்தி கேள்வி கேட்டேன். உனக்கு கேள்வி கேட்டேன் அன்னைக்கு கேள்வி கேட்டேன். நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டேன். எலக்ட்ரோ பாண்ட பத்தி எலக்ட்ரோ பாண்ட பத்தி ஒரு கேள்வி கேட்டேன். உனக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதா? என்னது? எலக்ட்ரோ பாண்ட்ல 6200 கோடி காசு வாங்கியிருக்கே பிஜேபின்னு கேள்வி கேட்டேன். உன்னால பதில் சொல்ல முடிஞ்சுதா? என்ன அது என்ன தப்பு இருக்குது? இப்ப சொல்லு. என்ன தப்பு இருக்கா? காசு யார் விட்டு காசு? சரி என்ன கம்பெனிஸ் தானே கொடுத்தாங்க? என்ன கம்பெனிஸ் மாமூல் வாங்குனீங்க? அதான் காசு வாங்கிருக்கீங்க. காசு வாங்கிருக்கீங்க. இல்ல இல்ல காசு வாங்கிருக்கீங்க. இப்ப என்ன அவங்க யாராவது எதுக்கே கட்சி நடத்த எதுக்கே காசு வாங்குறீங்க மக்கள் கிட்ட? எதுக்கா காசு வாங்குறீங்க?
ஏங்க அது வந்துட்டு லீகலா இருக்கு, வாங்குறோம். அதுல உங்களுக்கு என்ன என்ன லீகலா பிரச்சனை? இருக்கு? அதான் க்ளோஸ், அதை இது பண்ணிட்டாங்கல்ல, தடை பண்ணிட்டாங்கல்ல, அந்த காசெல்லாம் திருப்பி கொடு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இது அந்த வேற காசெல்லாம் திருப்பி விதமா கொடு. நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வாங்கிக்கலாம்? அவ்வளவுதான். அப்ப என்ன வாங்கிக்கலாம்? அப்ப நான் வந்து ஒரு தொழில் நடத்துறேன், என்ன மிரட்டி நீ காசு வாங்கிப்ப. நான் ஒரு தொழில் நடத்துறேன், நான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துறேன், எனக்கு என்ன மிரட்டி நீ காசு வாங்கிடுவியா? எலக்ட்ரல் பால்லாம் வாங்குறாங்க, அவ்வளவுதான். அது தப்புன்னுலாம் ஒண்ணும் சொல்லாதீங்க, இப்ப சரிங்களா? வாண்டடா இப்ப நீ தான் வந்து என்கிட்ட இல்ல நான் வேற ஒரு டாபிக் போட்டு வச்சிருக்கிறேன். நீ வாண்டடா வந்து என்கிட்ட வந்து உட்காந்து பிஜேபி அடி வாங்க வைக்காத. இப்பதான் நான் ஒரு டிஎம்கே அனுப்பி விட்டேன், உனக்கு எப்படி வசதி? இல்ல நீங்க சொல்றது பிரச்சனை இல்ல. நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு யோ, தலைவரை வந்துட்டு எனக்கு நீ அங்க சாயம் பூசுன்னு நினைக்கிற முடியாது. அப்புறம் நான் எவனா இருந்தாலும் போட்டு அடிப்பேன். அப்புறம் நீங்க அடிச்சுக்கோங்க, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க டிஎம்கே அடிங்க, அதை தானே நான் சொல்றேன் நான் உட்காந்துக்கிட்டு. பிஜேபியும் அடி நீங்க பண்றேன், அவன் நான் அவன் பிஜேபியும் அடி வந்துட்டு பண்றேன். தலைவர் அவ்வளவு டிகிரேடிங்கா பேசிட்டு இருக்கேன், நான் இல்ல கேக்குறேன். இல்ல நீங்க வந்து நேத்து இதுல என்னன்னா பிஜேபி நீங்க பேசும்போதெல்லாம் வந்து இல்ல கொஸ்டின் பிஜேபி கேட்டுட்டு காரன் இருக்கீங்க. பேசும்போதெல்லாம் நான் ஏன் உனக்கு கேக்குறேன், ஏன் இதே அடிக்கல? வந்து பிஜேபி காரன் பிஜேபி காரன் பேசியிருந்தாருன்னா சும்மா பேசும்போது ஏன் விட்டுருப்பீங்களா? டிஎம்கே காரன் நான் பேசும்போது நான் கேக்குறேன், அடிக்கிறேன்ல, அவன் என்ன பிஜேபி டிகிரேடிங்கா காரன் பேசிட்டு பேசும்போது இருக்கான் நீ ஏன் தலைவரை அடிக்க பத்தி. மாட்டேங்கிற? அவன் டிஎம்கேன்னு தெரிஞ்சு பிஜேபி கூட காரன் வந்துட்டு பேசும்போது ஏன் அடிக்க திருமாவளவனை மாட்டேங்கிறா? போட்டு அடிச்சுட்டு வாயில ஏன் வர்றீங்க. என்ன வாழைப்பத்தை வச்சு லாஜிக் சுத்திட்டு இருக்கு இதுல? இருக்கிறீங்க? பிஜேபி காரன் உட்காந்து தலைவரை பத்தி தப்பா பேசும்போது ஏன் வாயில வாழைப்பத்தை வச்சு சுத்திட்டு இருக்கிறீங்க? ஆம்பளையா அப்ப இருந்தா நான் கேள்வி கேட்க கிரிக்கெட்ல வேண்டியதுதானே இல்லன்னு பிஜேபி சொல்லிட்டு காரன? இருக்கேன், மறுபடியும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வெக்கம் எனக்கு இல்லாம புரியல. சூடு சொரணை இல்லாம பிஜேபி காரன் உட்காந்து நேத்து தலைவரை பத்தி பேசும்போதெல்லாம் ஏன் ஏங்க வாயை விட்டு கம்முன்னு உட்காந்துறீங்க? அடிக்க தலைவரை யார் வேண்டியதுதானே? பேசினாலும் அடிப்பேன்னு நான் என்ன சொல்லிட்டேன். என்ன நான் வெங்காயத்தை கிளியரா கிழிக்கல ஸ்டேட்மெண்ட் உட்காந்துக்கிட்டு கொடுத்துட்டேன். கலைஞர் நினைவிடத்துக்கு தலைவர் அன்னைக்கு போனப்ப என்னத்துக்கு மயிருக்கு எல்லாம் ட்வீட் போட்டிருந்தான்? அவனை அடிக்க வேண்டியதுதானே? ஏங்க டிஎல் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ட்விட்டர்ல டைம் இல்லையா? எதுவும் வரலன்னு கலைஞர் சொல்லி நினைவிடம் சொல்றேன். என்னைக்கு திறக்கப்பட்டது? கலைஞர் நினைவிடம் என்னைக்கு திறக்கப்பட்டது? எனக்கு டைம்லைன் என்னைக்கு எதுவும் திறக்கப்பட்டது? வரலன்னு என்ன டைம் சொல்லிட்டேன். இல்ல? அன்னைக்கு டைம் இல்லையா? உங்களுக்கு திமுக காரன் கத்தம் மட்டும் தான் உங்களுக்கு டைம் இருக்குமா? ஒரு ஏங்க கண்ணை மூடிட்டு எனக்கு இன்னொரு கண்ணை டைம் திறந்துட்டு தான் லைன்ல இருப்பீங்களா? எதுவும் ரெண்டு கண்ணை திறக்க காட்டலங்க. மாட்டீங்களா? ஏங்க பிஜேபி அது காரன் அப்படி பேசும்போது மட்டும் ஒரு தலைவர். காதை மூடிக்க வேண்டியது, ஒரு கண்ணை மூடிக்க வேண்டியது. திமுக காரன் பேச மட்டும் தலைவரை சர்டிபிகேட். ரஜினியையும் ரஜினி குடும்பத்தையும் ரஜினி படங்களையும் எவன் விட்டு கொடுக்காம இருக்கிறானோ அவன் தான் உண்மையான ரஜினி ரசிகன். சரி, நான் என்னைக்கு விட்டு கொடுத்துருக்கேன்? சரி நீ விட்டு இல்ல நான் கொடுத்தவன் தான். கேக்குறேன், நான் பிஜேபி என்னைக்கு காரன் விட்டு தலைவரை பத்தி தப்பா கொடுத்துருக்கேன்? பேசும்போது விட்டு கொடுத்தில, அப்ப நீ ரஜினி ரசிகனே கிடையாது. வெளிப்போ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு அப்ப இதுவே நான் தான் கொடுப்பேன் டைம் இனிமேல் லைன்ல எதுவுமே சர்டிபிகேட், வரல. நான் தான் கொடுப்பேன் இனிமேல். எவன் என்ன கேட்டாலும் சரி நான் கொடுக்கறதாண்டா சர்டிபிகேட் இனிமேல். வெளிப்போ. இல்ல எனக்கு புரியல, நீங்க வெளிப்போ. வந்துட்டு ரஜினி ரசிகன்றது சர்டிபிகேட் கொடுக்கணும், சர்டிபிகேட் கொடுக்கணும். இன்னைக்கு இறக்குறான்டா சர்டிபிகேட். இதுதான் சர்டிபிகேட். ரஜினியையும் ரஜினி குடும்பத்தையும் ரஜினி படங்களையும் அவன் விட்டு கொடுக்காம இருக்கிறானோ அவன் தாண்டா ரஜினி ரசிகன். இதாண்டா தகுதி. இதான் சர்டிபிகேட் வாங்குறதுல தகுதி. சர்டிபிகேட் தானே வேணும் கேட்ட, நான் கொடுக்குறேன்டா சர்டிபிகேட். இங்க கேவலமான மானங்கெட்ட அரசியலுக்கு ரஜினி பேரை பயன்படுத்தி, ரஜினி படங்களை பயன்படுத்தி, ரஜினியோட பாட்டை பயன்படுத்தி நீ ஓட்டு வாங்குறதுக்கும் நீ ஓட்டு பிச்சை வாங்குறதுக்கும் அவரு தேவைப்படுறாருல்ல. என்ன ஸ்லோகன்? ஒரு புயல் அடி ஏன் இவ்வளவு டென்ஷன்? ரஜினி அன்னைக்கு ஈஸியா சொல்லிட்டாரு. அன்னைக்கு அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு எப்பா நீ தெரியாம சொல்லிட்டப்பா சாரிப்பா அப்படி ஏதாவது சொல்லிக்கலாம். அவர் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பியும் அதே இடத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. அதனால கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டு கொடுத்துறேன். ஆவுன்னா திமுக காரன் அடிச்சா உடனே பிஜேபி காரன் வந்து மைக் கேக்குறது, பிஜேபி காரன் அடிச்சா திமுக காரன் எல்லாம் வந்து மைக் கேக்குறது.
எனக்கு புரியுது. இல்ல ஏய் TN72 நீ இமோஜி நீ கீழே இமோஜியா போட்டுட்டு இருக்க, அது நாங்க என்ன ட்ரிகர் ஆகணுமா? எனக்கு ஆகலைன்றதுக்காக பர்சனலா வேற இமோஜி போடுற. நீ டிஎம்கே அபியூஸ் பண்ணி ஸ்டாலின் அபியூஸ் பண்ணி ஐடியா மாத்திட்டு ஓடி போன நாய்ங்க நீங்க. இன்னும் அது வேற ஐடியில சுத்திட்டு இருக்கிற வெக்கமே இல்லாம நீ எல்லாம் பேசலாமாடா? என்னமோ நேற்று ஒரு ட்வீட்டை போட்டு அது என்னமோ ரீச் ஆயிடுச்சுன்றதுக்காக கூச்சமே இல்லைல்ல. சாட்டர்டே ஈவினிங் லீவ் வந்துருப்பாங்க ஸ்கூல் விட்டு. அவன் என்னமோ சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பையன். இல்ல எனக்கு என்னவோ அந்த அந்த பிளாக் பேந்தரே டிஎம்கே ஆளுன்னு டவுட்டா தான் இருக்கு. அது அவனே இருந்தா வந்து கூட உள்குத்து பரவாயில்ல. வேலை இவனுங்க பார்க்கறான்னு நினைக்கிறேன். இந்த லூஸ் பைய என்ன ஏதாச்சும் அவங்க ஸ்பேஸ்லயே வந்துட்டு யாராச்சும் ஒரு வார்த்தை அபியூஸ் பண்ணாங்கன்னு வைங்க, இங்க கேஸ் ஆயிருமோன்னு சொல்லி இறங்கி ஓடிரும். இவனுக்கு காக்கா தொல்லை தாங்க முடியல. பிளாக் பேந்தர் டிஎம்கேன்னு சொல்லிட்டு சபா சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா வந்தவங்க எல்லாமே அபியூஸ் பண்றாங்க. எல்லாமே இவங்க மேல ஏற்றி விட்டு அபியூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஆக்சுவலா கிளியரா பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா ஆமா, அதான் எனக்கு அங்க நேர்ல போய் பேசுறதுக்கு உண்மையிலே எனக்கு வந்து தயக்கமா தான் இருந்தது. அதனால நான் வந்து ட்வீட் போட்டேன். அப்படி உங்களுக்கு வந்து ரஜினி ஃபேன் ஓட்டு வேண்டாம்னாக்கா ஸ்டாலினையோ இல்ல உதயநிதி ஸ்டாலினையோ சொல்ல சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டேன். அதுக்கு இன்ன வரைக்கும் ஒருத்தனும் பதில் அனுப்ப காணும். ஆனா ஓட்டு என்ன ரஜினி ஃபேன் ஓட்டை வச்சுதான் டிஎம்கே இருக்கா, அவ்வளவு வீக்கா அப்படின்னு சொல்லி கதறானுங்க. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தவக்கைன்ஸ் அந்த அப்படியே பம்னாப்ல ஃபேக் ஐடியில வந்து கதறிட்டு சரி, அது என்னப்பா அது இவனுங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னு நானுங்க, இவனுங்க ஃபுல்லா இவனுங்களே மதிக்கல. அது இப்படி இதுல இன்னொரு வேற ஒருத்தன் ட்வீட்டை போட்டிருந்தான். இந்த மாதிரி காப்பிக்கு இங்க அனிருத்த வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா ஓட போறான் நம்ம நாளைக்கு. பைத்தியக்காரனுங்களா நாளைக்கு? சரி, அதுக்கு அடுத்த படத்துல நாளைக்கு அடுத்த படத்துல அனிருத்த புக் பண்றானுங்க. கூச்சமே இல்லாம அனிருத்த ஒரு டம்ளர் வாங்கி குடிக்க வருவானுங்களா? இல்ல, படத்துக்கு படம் கடைசி எல்லா படத்துக்கும் அனிருத் கால்ல உளுந்து கிடந்தானுங்க. ஏறாமன் தயவு செஞ்சு மியூசிக் போட்டுறாதீங்கலாம் அழுதானுங்க. கூச்சமே இல்லாம வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா நாளைக்கு வந்துட்டு அனிருத்த பீட் பண்ணிடுவானாமா. இல்ல அனிருத் இல்ல அனில் ரூத்னு ஒருத்தன் பேர் வச்சிருந்தான். பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? அனிருத்தா இந்த புதிய கீதையில அந்த பால் பிள்ளைத்தே அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்தாலே போதும் எனக்கு. இல்ல இவனுங்க அனிருத்த என்னெல்லாம் அபியூஸ் பண்ணானுங்க ஹுக்கும் போட்டதுக்கு. கதறி அழுதானுங்க. ஜெயிலர் 25 பண்டிகைக்கு வரல, எனக்கு அது கூட ஒண்ணு இல்லைங்க, வரலன்னு அழுதாங்களே. எனக்கு அது கூட ஒண்ணு இல்லைங்க. இவன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, 171 அனௌன்ஸ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுல, அப்போ டைப்பர் போயிட்டு அனிருத்தை டேக் பண்ணி, எதுக்கு உனக்கு இந்த வேலை, நீ மியூசிக் போடுற வேலையை மட்டும் நீ பார்க்க வேண்டியதுன்னு, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து தலைவரோட அடுத்த படத்துக்கெல்லாம் நீ ஏன் கமிட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கதறினா பாருங்க டைப்பரு. அந்த ட்வீட்டு தான் இன்ன வரைக்கும் கண்ணு முன்னாடி அப்படியே பார்க்கும் போது கதறலுக்கு ஆனந்தமா இருந்தது, பேரானந்தமா இருந்துச்சு. அனிருத்தை டேக் பண்ணி அண்ணா அம்மல தம்பி ஆட வந்த அந்த பாட்டை போட்டது இவன் தானே. இவனுங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. உள்ள இவனுங்களுக்கு இந்த கோமாளி ஃபேன்ஸ் மாதிரி குறுக்க வர்றானுங்க, டார்ச்சர் பண்றானுங்க. ஜி கொஞ்சம் அங்கேயே வாங்க ஜி, இந்த கார்த்திக் வர இப்படி அவங்க அடிக்கணும் ஜி, ப்ளீஸ் வாங்க ஜி. அவன் ஒருத்தனை சமாளிக்க முடியல இவனுங்களுக்கு. அவனெல்லாம் அடிச்சு அவனெல்லாம் எப்பயோ அடிச்சு ஜிப்சி ப்ரோ அவனெல்லாம் எப்போவோ அடிச்சு நாங்கெல்லாம் துவச்சி அந்த பக்கம் தூக்கி போட்டோம். அவன் இந்த பக்கம் எனக்கு சினிமா வேணாம் அரசியல் சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் உருண்டுட்டு கிடக்குறான். சரியா, அவன் உட்காந்துக்கிட்டு இந்த பிஜேபிக்கு சப்போர்ட்டா நின்றுட்டு அவன் ஸ்பேஸ் போட்டுட்டு கிடக்குறான். சரியா, அவன் பாட்டு அந்த ரூட்ல அவன் எதையாவது சப்போர்ட் பண்ணிட்டு போட்டு நம்ம இந்த பக்கம் போயாச்சு. சரிங்களா, வாண்டடா ரஜினி பத்தி என்கிட்ட பேசினா அடிக்கதான் போறோம். அவன் அந்த பிபி உதவ மாதிரி
அந்த பிபி யூஸ்னா உள்ள அது மாதிரி எல்லா அணிலையும் வச்சு பேக் பண்ணிட்டான். ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டான். ஏத்திட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப இதுக்கு கியாமையான்னு கத்திட்டு இருக்கு. மகுடி ப்ரோ அது. மகுடி மகுடி பாம்பு தானே ஊதுவாங்கப்பா. இது ஒரு மாதிரி ட்ரம்பெட் மாதிரிப்பா. இது ட்ரம்பெட். அது எல்லாருமே அவன் எய்த்தும் பேச மாட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அடிச்சு கிழிச்சு சின்னாப்புல பாக்குறான். இதுல வேற அவனை அன்ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அவனுக்கு இன்னும் ஏத்தி விடுறானுங்க. அன்ஃபாலோ பண்ண சொன்னானுங்கல்ல, எத்தனை குறைஞ்சது அவனுக்கு? ஒண்ணுமே ஒரு டேஷும் குறையல. அவன் அடுத்த நாள் இன்னும் வந்து தெனாவட்டா பேசுறான். இவனுங்களுக்கு அதை போய் சமாளிக்க முடியல. இப்பா நேத்து நைட்டு பக்கு கம்ப்ளீட்டா இதாயிடுச்சுப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து வயலுக்கு வேற போயிட்டு வந்துட்டேன், அதனாலதான் இன்னைக்கு சீக்கிரமா போட்டு உக்காந்தேன். இது ராத்திரி 12 மணி வரைக்கும் கபிலன் ரொம்ப தப்பு கபிலன். நீங்க எப்படி பக் ஏறலாம்? உங்களோட ஸ்பேஸ்ல எப்படி ஏறலாம்? ரொம்ப தப்பு. வயலுக்கு இங்க கேமரா தான் வச்சிருக்காரா? கரெக்டா அப்படியே நான் லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தேன். எப்படி கரெக்டா சொல்றாரு இவரு? நீ ஆம்ஸ் காட்டிட்டு இருக்கிற அந்த டேபிள சொன்ன. ஏங்க அவர் இப்பதாங்க அந்த கோட்டை மாறிட்டல, அது ஃப்ரீயா விடுங்க. சும்மா அடுத்து கையே வெட்ட முடியும் பாருங்க. எனக்கு டீமே சேர்ந்துருச்சு. நீங்க பேசுறது கேட்டு வெறியாயி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே பேசுங்க, அதான் ஏத்தி விடுங்க. எப்படி வந்து ஊபி குரூப் உங்களை ஏத்தி விட்டுச்சா நேத்து, அதே மாதிரி நீங்க என்ன ஏத்தி விடுங்க அப்படியே. இப்படிதான் விஜய்க்கும் வந்துட்டு எதிர்த்து பேசி கூட்டம் சேர்த்து விடுறீங்களா? நீங்க தான் பண்றீங்களா? ஆக்சுவலா ஃபேக்ட் அதுதான். விஜய்க்கு இல்ல, விஜய்க்கு அப்புறம் 2-3 ஐடி இருக்கானுங்க. இந்த ஆள் தேவையில்லாம தூக்கி போட்டு அடிப்பானுங்க. கீழே 4-5 அணில லிசன் பண்ணுவானுங்க. ஓ நம்ம கூட்டத்துக்கு தலைவன் அவனுக்கு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சேர்ந்துருவானுங்க. இப்படித்தான் அங்க அவனுக்கு பிரியாளாக்கி விட்டது. இதுல பிரச்சனான ஒருத்தன் வருவான், அவன் என்ன பேசுறான்னு ஓடிடுவான். சரி, உங்களுக்கு யாராவது இது வரைக்கும் பெருசா டிஎல்ல பெருசா கமல் விக்ரம் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? டிஎல்ல பாத்துறீங்களா? விக்ரம் ஃபேன்ஸ் ஏதாவது நீங்க பாத்துறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஐடி ஒருத்தன் தான் சுத்திட்டு இருக்கிறான். 2 பேரும் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கிறான். சாமின்னு ஒருத்தர் ஒரு ஐடி, இன்னொன்னு தீரான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறான். இதை தாண்டி வேற எங்கேயாச்சும் விக்ரம் ஃபேன்ஸ் யாராவது பாத்துருக்கீங்களா? இல்ல, 2 விக்ரம் ஃபேன்ஸ் ஒன்லி. அவனுக்கு தேவையில்லாம வந்தானுங்க. நேத்து சொல்லதான் செஞ்சது. தேவையில்லாம குறுக்கால வரீங்க. டேய் வேணாண்டா, சொன்னா கேளு. அடிபட்டு லாரியில மிதிப்பட்டு நஞ்சு போயிடுவீங்க. சொன்னா கேளு. உங்களுக்கு எல்லாம் கடைசியா படம் ஹிட்டே இல்ல, பிச்சிருவோம் பிச்சு. ஒழுங்கா ஓடியே போயிடு அந்த பக்கம். அங்க 4 இங்க 2, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. 4 ஃபேன் 2 ஃபேன் வச்சிருக்கிறவங்க ஓடியே போயிடு இந்த பக்கம். சும்மா எனக்கு நேற்று அந்த கணேஷ் மேலதான் மைக்கு கேட்டு அந்த மனுஷன் தரவே இல்லை. அவன் வந்து ஏகே விஜய் கமல் அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போறான். இவன் விஜய்க்குமே பாத்தீங்களா? இப்ப அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே அந்த ட்விட்டர்ல இருந்து அந்த ஒரு பெரிய ஐடியா எல்லாம் கம்மியாயிட்டே இருக்குது. இல்ல அந்த செலவு கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அந்த வியூஸ் கூட எல்லாமே பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கு. டோட்டலா அவங்க அண்ணன் வந்து இங்க பாருங்க, அண்ணன் சென்டர்ல நிக்கிறாங்க. ஒரு பக்கம் கையை பிடிச்சி 2K கிட்ஸ் இழுக்கிறானுங்க, நீ படத்துக்கு வந்துருன்னு. இன்னொரு பக்கம் எல்லாம் வயசான கட்டைங்க. அந்த பக்கம் அண்ணா அரசியலுக்கு வந்துரு, நாங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் செலவு பண்ணாச்சு. மைக் வாங்கிட்டு மேல வாங்கலாம். ராம் விக்னேஷ் கொஞ்சம் மைக் வாங்கிட்டு மேல வாங்கலாம். நம்மள்ட்ட இல்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் இல்ல ராணா சாரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அது உண்மையா? தலைவர் 171 காஸ்ட் ஸ்ருதிகாசன் இருக்காங்கன்ட்டு. இது ஆமா, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து சொல்றேன்னு சொன்னீங்கல்ல ராணா? அதுதான் போட்டிருக்கேன். இல்ல உண்மையானு நீங்க என்கிட்ட கேக்குறீங்களே, எனக்கு சத்தியமா என்ன சொல்றேன்னே தெரியலங்க. அது இங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து கேக்குறீங்க. ஆண்டவா, போயிட்டு இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பொய்யான தகவல் எதுவும் கொடுத்ததா என்னோட நாலேஜ்ல இல்ல. பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் வந்ததெல்லாம் கரெக்டா தான் வந்திருக்கு. அதான் நான் போட்டேன், அவ்வளவுதான்.
உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். இல்ல சாரி நான் அந்த மாதிரி கேட்டுக்க கூடாது. நான் அது வந்து இல்ல அந்த நிறைய பேர்னால எக்ஸைட்மெண்ட்ல ஏத்துக்க கேட்டேன். முடியலன்னு நான் பாக்குறேன். நானு எல்லாருமே அப்படியே அழுதுட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல. எனக்கு என்னன்னா, தலைவர் படம், தலைவர் மிஞ்சினவங்க தான் மத்தவங்க எல்லாம் வந்து வேற ஆல் லைக் எப்படி சொல்றது, ஒரு மேக்னெட் மாதிரி வந்து ஒட்டிக்கிறவங்க தான். தலைவர் தானே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். யார் இருந்தா என்ன சொல்ல இல்லைன்னா வரீங்க ராணா? சுத்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு, அதுதானே போட்டிருக்கேன். இருக்குன்னு தான் போட்டாரு அவரு. எப்ப போட்டுருக்கீங்க? அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் பொய். சரி சரி கவர்னன், கை கொடுங்க. நன்றி. அசிங்கம் அபிராமி அசிங்கம். இது எப்படி தெரியுமா இருக்கு? கமல் ஃபேனு எப்படி இல்ல, இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஐடி, அதுல ஆந்திரா பாக்ஸ் ஆபீஸா ஏதோ ஒரு ஐடி ஒண்ணு போட்டுச்சு. அது எது கிங்ஸ்ல, இது கமலஹாசன் படத்துல இருக்கிறாப்புல அப்படின்னு. கமலஹாசன் கமலஹாசன் போட்டாங்க, ஷாருக் கான் போட்டாங்க, விஜய் சேதுபதி போட்டாங்க. ஆந்திரா பாக்ஸ் ஆபீஸ் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடி. அசோக் சார் நீங்க தான் ஷேர் பண்ணீங்கல்ல? ஏங்க எங்கேயோ போன மாதிரி நம்ம ஏமால வந்து ஏரியாத்தான்னு எவன் போட்டானே தெரியல. திடீர்னு வந்து நீங்க தான், நான் இப்பதான் பேருக்கே வரேன், நீ தான் போட்டேன்ட்டீங்க பாருங்க. தெரியலையா? இல்ல யாரோ ஷேர் பண்ணாங்க, அதுல நம்ம குரூப்ல தான் ஷேர் பண்ணாங்க. அப்படி நடிச்சிருந்தா அசோக் சார் படமே பார்க்க மாட்டாருல்ல. இல்ல கபிலன், அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆந்திரா பாக்ஸ் இல்ல சார், நமக்கு தலைவர் தான் சார் முக்கியம், மத்தவங்க எல்லாம் கணக்கு இல்ல சார். அததான் நானும் சொல்றேன். இப்பயும் சொல்றேன், கமலஹாசன் பொண்ணு எல்லாம் படத்துல இருக்காது. ஏங்க கமலஹாசன் கூட நடிக்கிறேன்னு சொல்லி. சரி, இருந்தா என்ன பண்ணலாம் கபிலன்? இருந்தா என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லிருங்க. முதல்ல அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அபிஷியல் வந்துச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. வந்தா செல்ஃப் ரிப்போர்ட் அடிச்சுக்குவாரு, அவ்வளவுதான். அந்த போஸ்டுக்கு ரிப்போர்ட் அடிச்சிடலாமா நம்ம வந்து அபிஷியலா அந்த காஸ்ட் அப்டேட் வரும்போது? அப்பதான் மனசு கொஞ்சம் இதமா இருக்கும். அபிஷியலா வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல நாளைக்கு கபிலன் தலைவர் 171 ஃபிளாப் ஆயிடும் எல்லாம் சொல்லிட மாட்டாரு கபிலன். அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. பண்ண மாட்டா போல. ரஜினி ஃபேன்ஸ் மாதிரியா ராணா? காலா கபாலியை வந்து ரஞ்சித் படம்னு சொல்லி அந்த பக்கம் ஒதுக்கிறதுக்கு 5 years ஆஃப் காலா கபாலினா கூட 10 years ஆஃப் காலா கபாலினா கூட நான் அழகா ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருவேன். ஏன் தெரியுமா உட்காந்தவன் தான்? ஏன் தெரியுங்களா? ஏன்னா நான் வந்து ரஜினிக்கு மட்டும் ரசிங்க. ஏன்னா அது ரஜினி படமா தான் பாக்குறேன். அத சொல்லுங்க. அதனாலதான் நானே இந்த ஸ்பேஸ்ல வந்து உட்கார்றேங்கிறேன். நீங்களும் மத்தவங்கள மாதிரி சொன்னா எப்படி? அப்புறம் கே. ரவிக்குமாருக்கு வந்து கமல் பிடிக்கும், அதுக்காக கமலை கொண்டு வந்து நடிக்க வச்சான். நான் கிடையாது.